لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. நியத்து செய்யறோம், உம்ராவுக்கா நியத்து செய்யறவங்க நியத்து செய்த பிறகுதான் நாம் இஹ்ராமில் ஆகிவிட்டோம் என்று அர்த்தமாகிவிடும். இப்ப அதுக்கு வர நம்ம நியத்து செய்யறோம். நியத்து எங்க செய்யறது? ஏர்போர்ட்ல செய்யறதா, பிளைட்ல செய்யறதா, அங்க போற இடத்துல இஹ்ராம் மீகாத் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, அங்க செய்யறதா? இதுல ஒரு பெரிய தர்க்கம் நடக்கும். சில பேர் என்ன செய்வோம், அங்கேயே செய்யணும், செய்தாச்சுன்னா நம்ம இஹ்ராம்ல இருக்கிறோம், பாக்கியமான நிலை, அந்த நேரத்தில் ஓதப்படக்கூடிய ஓதலுக்கும் துவாவுக்கும் மரியாதை இருக்கிறது, அங்கேயே செய்தா என்ன? சில பேர் இல்ல இல்ல நம்ம பிளைட்ல வச்சு செய்வோம், அந்த நேரத்தில் செய்துக்கிறோம், அதான் அசல் மீகாத், அங்கே நம்ம செய்துக்கிறோம் சொல்லிட்டு அவங்க இஹ்ராம் இல்ல அப்படின்னு காட்டுறதுக்காக தொப்பி வேற போட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்க அவங்க. அப்ப என்ன செய்யறது? மற்றவங்களுக்கு ஆக நம்ம செய்துட்டோம், ஒன்றும் தப்பு இல்லையே, இந்த எண்ணங்கள்லாம் வரும். எங்க செய்கிறது அப்படின்னு சொன்னா இங்கேயே செய்து கொள்ளலாம், இங்கேயும் செய்து கொள்ளலாம். மீகாத்தை கடக்கிறதுக்கு முன்னால் நமக்கு அறிவு செய்யறாங்க, அங்கேயும் செய்யலாம், ரெண்டு தப்பு இல்லை. முன்னால செய்தாலும் நியத்து செய்தாலும் தப்பில்லை, அங்கவே செய்தாலும் தப்பில்லை. ஆனா அங்கவே செய்துக்கலாம் நினைச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் கண் தூங்கிட்டேன்னு வைங்க, ஒரு ஆடு அதுக்கு பகரமா கொடுக்கணும். அதனால இஹ்ராமினுடைய அந்த நீயத்தை நாம் இங்கேயும் பிளைட்ல ஏறின உடனே என்ன செய்யலாம், உட்கார்ந்துட்டு அந்த கவனத்தில் வந்துடணும். அதற்கு பிறகு நம்ம இஹ்ராமுடைய நியத்தை செய்து கொள்ள வேண்டும். உம்ராவுடைய நியத்து இதுதான், அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லீ ஃபதகப்பல்ஹா மின்னி. அரபில தான் சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை, நமக்கு எந்த மொழியில வருமோ அந்த மொழியில சொல்லிக்கலாம். யா அல்லாஹ், உம்ராவை நான் நியத்து செய்கிறேன், இதை லேசாக்கி இதை கபூல் செய். நமக்கு தெரிந்த மொழியில நாம சொல்லிக்கலாம். அப்படி நியத்து செய்து ஒரு 3 தடவை தல்பியாவை சொல்லி, ஒரு தடவை ஸலவாத் ஓதி, ஒரு துஆவையும் நாம் செய்கிறோம். இஹ்ராமில் நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் இஹ்ராமுடைய முன்னால் உள்ள நிலைக்கும் பின்னால் உள்ள நிலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு, மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இஹ்ராமில் நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் முதலாவது தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தல். இஹ்ராமில் ஆகிவிட்டதற்கு பிறகு சில காரியங்கள் நமக்கு ஹராம் ஆகிவிடும், சில காரியங்கள் நமக்கு ஹராம் ஆகிவிடும். அதுல நகங்கள் இருந்தால் அதை களைவது. நேரத்தை வெட்டியா செல்றது என்ன நகம், இந்த ஓரத்துல ஒரு நகம் பிச்சு ஓரத்துல இருக்கும், அதை போட்டு கழிச்சு சில பேர் துப்பிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த நகங்கள் இருந்தாலும் ஒரு ஓரத்துல தொத்திக்கிட்டு இருந்தாலும் அதையெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது. இஹ்ராமில் இருந்தால் நகம் தொடர்பான களைதல்ல கவனம் செலுத்தக்கூடாது, எந்த முடியும் களையக்கூடாது. இஹ்ராமில் இருந்தால் எந்த முடியும் களையக்கூடாது. நம்ம குளிக்கும் பொழுது குளிக்கலாமா? குளிக்கலாம். குளிக்கும் பொழுது சில நேரங்களில் தலைமுடி களையுமே, சில பேருக்கு குளிச்சு லேசா தலைமுடி தேய்ச்சாலே கையில் எடுத்த முடி இருக்கும். அப்ப என்ன செய்யறது? குளிக்கலாமா? குளிக்கலாம். முடி வேண்டும் என்றே களையக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம குளிக்கிறோம், தலையை லேசா என்ன செய்யறோம், தேய்ச்சி விடுறோம், கையில முடி இருக்குது, இதனால ஒண்ணு இஹ்ராமினுடைய நிலைங்கிறது பாதிப்புக்கு வராது. அது மாதிரி தலை சீவலாமா? தலை சீவலாம். தலை சீவனா பெண்களை பொறுத்து அவர்கள் இஹ்ராமுக்கு முன்னால நல்ல எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி சோப்பெல்லாம் தேய்ச்சி நல்லபடியா குளிச்சுக்கிறோம் இல்லையா? இஹ்ராமுக்கு பின்னால் எந்த முடியும் எண்ணெய் எல்லாம் தேய்க்க கூடாது. இஹ்ராமுக்கு பின்னால தலைமுடி சீவுறோம் வைங்க, சிக்கு வந்துச்சுன்னா சீப்பத்தை எடுக்கணும், சிக்கு எடுத்துடக்கூடாது. சீவுறோம் அப்படின்னு சொன்னா முடி சிக்குதுன்னா என்ன செய்யணும்? சீப்பு எடுத்துறோம், சிக்கு எடுத்துடக்கூடாது. சிக்கு எடுத்தா முடி வந்துடும். அதனால முடி களையக்கூடாது. முதலாவது நகங்கள் இருந்தால் அது களையக்கூடாது. இரண்டாவது முடிகள் இருந்தால் எந்த முடியையும் களையக்கூடாது, வேண்டுமென்று. மூணாவது, ஆண்களை பொறுத்தவரையிலே தலையை மறைப்பது ஹராம். அவங்க ஆண்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொன்றுக்குள்ளே உள் சட்டங்கள் நிறைய இருக்குது, உள் விஷயங்கள் நிறைய இருக்குது. நேரம் இருந்தா பின்னால் அதை பார்ப்போம். தலையை மறைக்க கூடாது. எழுதி வச்சுக்கிறீங்களா? சரி, தெரியாத ஆட்கள் எழுதி வச்சு அசத்து 2-3 தடவை இந்த பயான் கேட்ட என்னத்தை போட்டு எழுத மனப்பாடம் ஆயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி தெரியுது. சரி, அதனால தலையை மறைக்க கூடாது.
ஒரு பொருளை சுமந்து தூக்கிட்டு போறோம், பிரச்சனை இல்லை. குடம் குடிக்கிறோம், அது தலையில படுது, பிரச்சனை இல்லை. வேண்டுமென்றே தலையை மறைக்க கூடாது. நான் எத்தனை சொல்லியிருக்கிறேன், திருப்பி உங்கள்ட்ட கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது, நகங்கள் இருந்தால் களையக்கூடாது. இரண்டாவது, எந்த முடியையும் களையக்கூடாது. மூன்றாவது, ஆண்கள், பெண்களுக்கு கண்டிப்பா இருக்குது, ஆண்கள் தலையை மறைக்க கூடாது. அது மாதிரி ஆண்களுக்கு இன்னொரு முக்கியமான சட்டம், தையல் உள்ள எந்த ஆடையும் அணியக்கூடாது. நம்ம ஜட்டி போடுவோம், அதுல தையல் இருக்கும், போடக்கூடாது. தையல் உள்ள எந்த ஆடையும் அணியக்கூடாது. நிர்பந்தமா போட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லங்கோடு மாதிரி கட்டுறாங்களே, அப்படி வேணா கட்டிக்கிறலாம் தையல் இல்லாததை கொண்டு. ஆனால் தையல் உள்ள எந்த ஆடையும் அணியக்கூடாது. செருப்புல தையல் இருக்குது, அதற்கு பிரச்சனை இல்லை. பெல்ட் போடுறோம், அதுல ஒரு தையல் இருக்குது, பிரச்சனை இல்லை. சரி, அப்ப தையல் உள்ள எந்த ஆடையும் ஆண்கள் அணியக்கூடாது. பெண்களை பொறுத்தவரையில் முகத்தை மறைக்க கூடாது, ஹராமாச்சு. பெண்களை பொறுத்தவரை நீங்க அங்க போனா பாப்பீங்க, அது நம்ம இடத்துலயே சில பேர் இப்படி ஒரு அட்டை மாதிரி முன்னால வச்சு, முன்னால சில பேர் துணியை தொங்க போட்டிருப்பாங்க. அந்த துணி முகத்துல படக்கூடாது, அந்த துணி முகத்துல படக்கூடாது. அப்படி இல்லாம சாதாரணமா முகத்தை பொதுவா மறைப்பதுங்கிறது பெண்களுக்கு ஹராமாச்சு. எத்தனை ஆச்சுங்க சொல்லிக்கிட்டே நீங்க கேட்கவெல்லாம் செய்யாது, அதெல்லாம் சரி வராதுங்கிறீங்களா? என்னைக்கங்க கவனத்தில் வச்சுக்காங்க. அது மாதிரி நறுமணம் பூசக்கூடாது, உடலிலோ உடையிலோ எந்த இடத்திலுமோ நறுமணம் பூசக்கூடாது, ஹராமாச்சு. நறுமணம் என்பது பூசக்கூடாது. அது மாதிரி வேட்டையாடக்கூடாது. என்ன வேட்டையாட போறோம் நம்ம? அந்த காலத்துல தொலை தூரங்கள்ல இருந்து காட்டு பகுதியெல்லாம் கடந்து வருவாங்க ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி. ஹஜ் உம்ராவுக்கு என்ன தலைமுடி, தலை மறைக்க கூடாதுன்னா எதையும் மறைக்க கூடாது, தொப்பி போட்டு மறைக்க கூடாது, எதையும் மறைக்க கூடாது. நான் தொப்பி போட சொல்றீங்களா? இப்ப நான் ஏறாமலே இருக்கிறீங்க, தொப்பியை போடுங்கிறா. தர்மேசத்து பக்கத்தில் இருந்தாலே கலகலப்பா தான் இருக்கும். அது ஹஜ்ஜுடைய பாடம் தானே, அதனால அல்லாஹ் சொல்லி பாருக்கலை. அதனால வேட்டையாடக்கூடாது. காட்டு பகுதி அந்த காலத்தில் உம்ரா எஹராம் நியத் செய்துட்டு கடப்பாங்க. வேட்டையாடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனாலும் எஹராமில் இருந்தால் வலா தக்துலு ஸைத வ அன்தும் ஹுரும், எஹராமில் இருந்தால் வேட்டையாடக்கூடாது. சில பேர் அதனால என்ன செய்யக்கூடாது, மூட்டை பூச்சி அடிக்கக்கூடாது, தேல் அடிக்கக்கூடாது. வேட்டையாடக்கூடாதுன்னா வேட்டையாடக்கூடாதுதான். நமக்கு தொல்லை தரக்கூடிய இந்த பிராணிகள் இருந்துச்சுன்னா அதை அழிக்கிறதுனா அது வேட்டையாடுறதுங்கிற அந்த லிஸ்ட்ல வராது. வேட்டையாடக்கூடாது. கணவன் மனைவியாக இருப்பவர்கள் அவங்க வீடு கூடக்கூடாது, ஹராமாச்சு. வீடு கூட கூடாதுங்கிறது மாத்திரமல்ல, அது தொடர்பான இன்பகரமான எந்த பேச்சுக்களையும் பேசவும் கூடாது. அது தொடர்பான எந்த பேச்சுக்களையும் பேசக்கூடாது. அதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அது மாதிரி அல்லாஹு தஆலா யார் ஹஜ்ஜுக்காக நியத்து செய்து விட்டார்களோ, எஹராம் கட்டிக் கொண்டார்களோ அவர்களை பொறுத்தவரையிலே ஃபலா ரஃபஸ, வீடு கூட கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அது தொடர்பான பேச்சுக்களை பேசக்கூடாது. வலா ஃபுசூக, எந்த பாவமும் செய்யக்கூடாது. பாவம் தான் எப்பவும் செய்யக்கூடாது. அதற்கு எஹராம் கட்டினா தான் செய்யக்கூடாதா? பாவம் தான் எப்பவும் செய்யக்கூடாது. எஹராம் கட்டினா மட்டுமா பாவம் செய்யக்கூடாது? எப்பவும் செய்யக்கூடாதுதான். ஆனால் அல்லாஹ் ஏன் தனியாக சொல்லி காண்பிக்கிறான் என்றால், சூஃபியாக்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஒருவர் எஹராமில் இருந்து கொண்டு ஒரு பாவத்தை செய்தால் அவருடைய ஹயாத் வர அந்த பாவம் அவரோட்டு நீங்காதாங்க. ஹயாத் வர அந்த போதை, அந்த பாவத்தினுடைய நிலைப்பாடு இருந்து கொண்டே இருக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். எஹராமில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா ஹயாத் வர அப்படிதான் இருப்பார். பெருமை கொண்டு அடைகிறார் என்றால் ஹயாத் வர அப்படி இருப்பார். பிறர் பொருளுக்கு ஆசைப்படுகிறார், ஹயாத் வர அப்படி இருப்பார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால இது ஒரு சாதாரண விஷயமா நினைச்சிடக்கூடாது. எஹராமில் இருக்கும் பொழுது நாம பாவம் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அது நம்முடைய ஹயாத்திலே எஹராமில் செய்த அந்த பாவம் ஹயாத் வர தொடருங்கிற காரணத்தினால அதுல ரொம்ப கவனமா இருக்கும். அது மாதிரி அல்லாஹ் இன்னொன்னு சொல்கிறான், வலா ஜிதால, தர்க்கம் பண்ணாதீங்கன்னு சொல்றான். தர்க்கம் பண்ணாதீங்க. என்ன பாருங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ 1 மணி நேரம் என்னதான் பார்க்கணும் நீங்க. எந்த தர்க்கம் பண்ணாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். தர்க்கம் பண்ணாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றது இருந்தே தர்க்கம் வரும்னு அர்த்தம். எனக்கு அர்த்தம், முன்னால உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் போயிருந்த ஆட்கள்கிட்ட கேளுங்க. சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலுஹு
எதுல தர்க்கம் பண்ணணும் எதுல தர்க்கம் பண்ணக்கூடாதுங்கிறதுல அவ்வளவு தர்க்கம் வரும், அவ்வளவு தர்க்கம் வரும். கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அவ்வளவு தர்க்கம் அங்கே ஏற்படும். அதனால தர்க்கம் செய்யக்கூடாது. தர்க்கம் இல்லாமல் அவர்கள் அந்த நிலையில இருந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் இஹ்ராம் நியத்து செய்து விட்டால் இவைகள் எல்லாம் ஹராம் ஆகிவிடும். ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் உள் விஷயங்கள் இருக்குது, விரிவாக சொல்வதற்குண்டான நிலை இல்லைங்கிற காரணத்தினால இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். இஹ்ராமுக்கு முன்னால் பேண வேண்டிய விஷயங்கள் 5, இஹ்ராமுக்கு பின்னால பேண வேண்டிய இந்த விஷயங்கள் 10. சிலதோட சேர்த்தா குறைஞ்சிரும். ஆக இந்த 10 விஷயங்களை நாம் பேணிக்கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அதனால வாசனை பொருள்களை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால், ஒரு ஆள் சொன்னார், ஹசரத் பிரியாணி சாப்பிடலாமான்னு கேட்டார். என்னங்கன்னு கேட்டீங்க, அதுல ஒரு வாசனை இருக்குது. கேக்கு சாப்பிடலாமா, அதுல ஒரு வாசனை இருக்குது. இந்த வாசனை இல்லை. வாசனை திரவியமாக வாசனைக்காக வேண்டி உபயோகிக்கக்கூடிய பொருளாக இருந்தால் அதை செய்யக்கூடாதே தவிர வேற எதுல இருந்து என்ன செய்வாங்க, ஏலக்காய் வாசனை இருக்கும், டீல அந்த வாசனை இருக்கும், அதெல்லாம் அந்த வாசனைங்கிறது அல்ல. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாதிரி பெண்கள் ஒரு விஷயத்தை கவனம் செலுத்தணும். அவர்கள் ஹஜ்ஜுக்கு புறப்படுகின்ற நேரத்தில் உம்ராவுக்கு நியத்து செய்வதற்கு முன்னால் தொடக்குள்ள பெண்களாக இருந்தால் அவர்கள் தொடக்குள்ள நிலையிலே முந்தைய நகை வெட்டிக்காரணும். அந்த தொடக்குள்ள நிலையில் நகை வெட்டக்கூடாது. தொடக்குள்ள நிலையில் களையப்பட வேண்டிய முடிகளை களையக்கூடாது. தொடக்குள்ள நிலையிலே அவர்கள் தொழுகக்கூடாது. ஆனா குளிச்சுக்கறணும். தொடக்கு இருந்தாலும் கூட இஹ்ராமினுடைய சுன்னத்தான குளியை குளிச்சுக்கறலாம். குளிக்கிறதுனால ஒன்னும் தொடக்கு நீங்கிறாது. ஆனால் அந்த சவாபு கிடைத்து விடும் என்பதற்காக குளித்துக் கொள்ளலாம். மற்ற காரியங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக இஹ்ராமுக்கு முன்னால் பேண வேண்டிய விஷயங்கள் இந்த 5, இஹ்ராமுக்கு பின்னால் பேண வேண்டிய விஷயங்கள் இந்த 10. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். முதல் விஷயம் இஹ்ராம். முதல் விஷயம் உம்ராவுடைய 4 விஷயங்கள்ல முதல் விஷயம் என்னங்க, இஹ்ராம். இரண்டாவது தவாஃப். அப்ப நீண்ட நேரம் நம்ம இஹ்ராம்ல இருப்போம். இந்த நேரங்கள்ல பாவம் செய்யக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுல ஒரு விஷயத்தை கவனம் செலுத்தணும். குறிப்பாக நான் ஞாபகப்படுத்துகிறேன், பாவம்னு அதிகமா செய்ய மாட்டோம் இஹ்ராம்ல இருக்கும் பொழுது. ஆனால் கோபம், டென்ஷன் நிறைய வரும். கோபமும் டென்ஷனும் நிறைய வரும். எவ்வளவு சார்ந்த சொரூபி ஆனாலும் சரி, அவருக்கும் டென்ஷன் வரத்தான் செய்யும். நீங்க விரும்பினா நான் எந்தெந்த இடம் வேணாலும் கூட குறிச்சு தருவேன். எங்க எல்லாம் டென்ஷன் வரக்கூடிய இடங்கள் எது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு தனி லிஸ்டே இருக்குது. அங்கதாங்க ஜித்தால ஆரம்பிக்கும், ஜித்தா ஏர்போர்ட்ல தொடங்கும். ஏன்னா மச்சான் ஹஜ்ஜிக்கு பெறப்படுறாருன்னு சொல்லி மச்சின பிள்ளை பெட்டி எல்லாத்தையும் நல்லா கெட்டி, நீங்க தொடாதியா நானே எல்லாத்தையும் கெட்டிக்கிறேன்னு சொல்லி நல்லா கெட்டி எல்லாத்தையும் பூட்டெல்லாம் போட்டுட்டு பூட்டு சாவியை அவர் வீட்டுக்கு கொண்டு போயிடுவார். அங்க போய் இறங்கின உடனே திறங்கன்னு சொன்னா அப்பதான் சாவியை மச்சினம் தானே கெட்டினா என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சாவியை தேடுவோம். ரொம்ப நேரம் பேச முடியாது, ஒரு கீச்சு விட்டுருவாப்புல. அது எல்லாம் என்ன செய்யும், பெட்டி தூக்க முடியாத அளவுக்கு அறுந்து போயிருக்கும். டென்ஷன் வருமா வராதா? பல கட்டங்கள்ல அங்க வரும் டென்ஷன்லாம். அனுபவங்கள்ல என்னென்ன டென்ஷன் ஏற்படுங்கிறத பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு டென்ஷன் இல்ல. நாங்க வெளிநாட்டுக்கு நிறைய போய் வந்து பழக்கம் இருக்குது, எங்களுக்கு அந்த அனுபவம்லாம் இருக்குது. அந்த அனுபவம் வேற, ஹஜ்ஜுக்குள்ள அனுபவங்கிறது வேற. இங்க பாஸ்போர்ட் 5ஆவது தடவை வாங்கி 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 திரும்ப திரும்ப தருவாங்க. பாஸ்போர்ட் ஒரு தடவை வாங்குவாங்க, சீல் அடிப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு தடவை வாங்குவாங்க, சீல் அடிச்சிருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்புறம் இன்னொரு தடவை வாங்குவாங்க, பஸ் டிக்கெட்லாம் உள்ள வச்சு அதுக்குள்ள காரியங்கள்லாம் உள்ள வைப்பாங்க. அதெல்லாம் சரியா வச்சிருக்குதான்னு சொல்லி அதை ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. கடைசியாக அப்படியே போய் டிரைவர்கிட்ட ஏறும் பொழுது அவர்கிட்ட பாஸ்போர்ட் கொடுக்கணும். இப்படியே பாஸ்போர்ட் பல தடவை வாங்குவாங்க, கொடுப்பாங்க. ஒரு தடவை பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னால வரிசையில் விட்டு நீங்க எல்லாம் பஸ்ஸில் ஏறுங்க, பாஸ்போர்ட்டை தாங்கன்னு கேட்டா ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்போர்ட் அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டேன். அங்க எங்க உள்ள இல்லைங்களேன், மொத்த வரிசையும் 2வது உட்கார வச்சு உள்ள போய் பாஸ்போர்ட் தேடினா பாஸ்போர்ட் எங்கேயுமே கிடைக்கல. பாஸ்போர்ட் இல்லாம என்ன செய்ய முடியும்? கடைசியில் அந்த கூட்டத்தில் வந்த இன்னொரு சீதேவி இதான் பாருங்கன்னு ஒரு அம்மா எடுத்து காட்டுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்ததற்கு பின்னால டென்ஷன் வருமா வராதாங்க? ஆனா டென்ஷன் வரக்கூடாது. இஹ்ராம்ல இருக்கிறவங்கிற காரணத்தினால இதையெல்லாம் பழகுவதற்குத்தான். அதாவது அல்லாஹு தஆலா இங்கேயே அன்று பிறந்த பாலகராக நம்ம மாத்திர வேண்டியதானே.
மெட்ராஸ்லயே மாத்திர வேண்டியதானங்க. அன்று பிறந்த பாலகனா மாத்திரம் ஹஜ்ஜுக்கு நீயத் வச்சாதான் முடிஞ்சு வச்சும் சொல்ல வேண்டியதானே. இங்க இருந்து எதுக்கு அங்க கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா அன்று பிறந்த பாலகன் போல் மாத்தணும்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்தும் மப்ரூரா அல்லது ஹஜ்ஜும் மப்ரூர், மப்ரூரான ஹஜ்ஜின்னா என்ன, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின்னா என்ன, அந்த மப்ரூருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுவாங்க. அது நல்ல குணம். ரெண்டு விஷயம் மப்ரூர்னா, முதலாவது நாம தனிப்பட்ட முறையில் நம்முடைய உள்ளத்தால் நல்ல செயல்களை இஹ்லாஸாக, யார் பார்க்கறாங்க பார்க்கல, விரும்புறாங்க விரும்பல, நாம செய்துகிட்டே இருக்கணும். தனி வாழ்க்கையில் சொந்தத்தில் சுத்தமா இருக்கணும். இரண்டாவது மற்றவர்களுக்கு உபகாரமா இருக்கணும். மற்றவங்களுக்கு உபகாரமா இருக்கணும். மற்றவங்களுக்கு உபகாரமா இருக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு ஏதோ பணம் கொடுக்கணும் அந்த இதெல்லாம் இல்லை. ஜூதுன்னு எழுதுறாங்க. குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அஜ்வத, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதா இருந்தாங்கன்னு வருது இல்லையா. ஜூத் என்று சொன்னால் இஅதாஉ மா யம்பகி லிமை யம்பகின்னு சொல்வாங்க. யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு பேர் தான் ஜூத். அந்த கொடை, நாம அந்த கொடை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த தன்மை உள்ளவங்களா இருக்கணும். சில பேருக்கு எந்த தேவையோ, நடக்கிறதுக்கு சிரமமா இருக்குதா கொஞ்சம் கைப்பிடிச்சுக்கணும். அவருக்கு அவர் நிக்கிறது சிரமமா இருக்கா உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கணும். நமக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னு உட்காரக்கூடாது. இப்படி மற்றவர்களை, காரியங்களை அவர்களுக்கு கொடுப்பதிலே நாம உபகாரிகளாக இருக்க வேண்டும். இதை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா மப்ரூரான ஹஜ்ஜை தருகிறானே, அல்லாது இல்லன்னா அன்று பிறந்த பாலகரா மெட்ராஸ்ல நம்ம ஆக்கி விட்டுறான். நம்மள அங்க போய் குணங்களை செக் பண்றான், எல்லாத்தையும் பார்க்கறான், டென்ஷன் ஏற்படுது, தர்க்கம் வரக்கூடிய வழிகள் வருது, பாவத்திற்கான சூழல் வருது. தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. சில பேர் என்ன செய்யறது, அரபாவுல தண்ணி பெரிய அந்த வண்டியில வச்சுட்டு கண்டெய்னர்ல வச்சு தண்ணி விளம்புவாங்க. சில பேர் மோர் விளம்புவாங்க, சில பேர் ஐஸ் விளம்புவாங்க, சில சாப்பாடு விளம்புவாங்க. அதெல்லாம் நீங்க ரோட்ல எல்லாத்தையும் விளம்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ரூம்ல உட்காந்து நமக்குள்ள தேவைகள் சாப்பாடு அது இது இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கறணும். சில பேர் அங்கிருந்து வந்துடுறது, மேல எஹ்ராம கலத்திட்டு நீ ஒரு பக்கம் பிடி நான் ஒரு பக்கம் பிடிக்கிறேன்னு யார் யார் என்னென்ன விளம்புறாங்களோ அதையெல்லாம் வாங்கி வந்து இங்க சதக்கா செய்துட்டு இருக்கிறது வேண்டியது இல்லை. நாம நம்ம வேலைகளை பார்க்கணும். போறோம், தண்ணி தேவைப்படுது, தண்ணி கொடுக்கறாங்க, கிடைச்சிச்சு குடிச்சுக்கறணும். இது பானங்கள் தர்றாங்க, தேவைப்படுது, வாங்கிக்கிறோம், குடிச்சுக்கறலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதற்காக வேண்டி நம்முடைய அரபாவுடைய நேரங்களை பாழாக்குவது என்ற விஷயத்தில் கவனமா இருக்க வேண்டும். அப்படி செய்துவிடக் கூடாது. எஹ்ராம் முடிஞ்சிருச்சு, இங்க இருந்து ரெண்டாவது மக்காவுக்கு போய் இறங்கிட்டோம். ஜித்தால இருந்து அதுக்கு பிறகு பஸ்ல ஏற்றுவாங்க. கொஞ்சம் நீண்ட நேரங்கள் அதுக்கு பயணங்கள் இருக்கும். நம்ம சாதாரணமா போய் வந்தாச்சுன்னு சொன்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துல ஜித்தா டு மக்கா. ஆனா இந்த வண்டி இருக்குது 5 மணி நேரம் 6 மணி நேரம் போகும். ஏன்னா குறிப்பிட்ட மைல்களுக்கு மேல அவங்க பயணம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் வந்துடும். அதனால ஹாஜிகளை கொண்டு போற அந்த வாகனம் இருக்குது, மெதுவா தான் போக முடியும். அதனால மெதுவா போய் நம்ம ரூம்ல இறக்குவாங்க. நாம ஏற்ற வேண்டியதில்லை, இறக்க வேண்டியதில்லை, அவங்க பாத்துக்குருவாங்க. இறக்கின பிறகு அந்த பொருள்களை எல்லாம் நம்ம ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு, என்ன முடிஞ்ச வரை வச்சுட்டு அதுக்கு பிறகு தவாஃபுக்கா போறது நல்லது. என்ன கொஞ்சம் பிந்திரன்னு வைங்க, அடுத்த குரூப் வந்துச்சு, சாமான்களை கொண்டு போய் அடுத்து கொட்டுறாங்கன்னு வைங்க, நம்முடைய பொருள்கள் எங்க இருக்குதுன்னு தெரியாது. அதனால முடிஞ்ச வரை நம்முடைய பொருள்களை எடுத்து நம்முடைய ரூமுகளில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்முடைய தேவைகளை மற்ற காரியங்களை நம்ம ஆய்க்கிறது. ரெண்டாவதா செய்ய வேண்டிய காரியம் தவாஃப். ரெண்டாவது செய்ய வேண்டிய காரியம் தவாஃப். தவாஃப்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். தவாஃப்னா என்னங்க? 7 சுத்து. ஒரு ஆள் சொல்லுங்களேன் சத்தம் போட்டு. 7 சுத்து சுத்தி 2 ரக்காத்து தொழுதா தவாஃப். இன்ஷா அல்லாஹ் நீங்க உம்ராவுடைய தவாஃப் செய்வீங்க. ஆனால் இந்த ஹஜ்ஜுக்கு முன்னால் குறைஞ்சது ஒரு 50 தவாஃபாவது செய்யணும். நீத்து வச்சுக்கலாமா? நிறைய பேர் சொல்றாங்க, ஹஜ்ரத் நான் இப்படி இருக்கிறேன், ஹஜ்ஜுக்கு வந்த பிறகு பாருங்க எப்படி இருக்கிறாங்க, ஹஜ்ஜில் எல்லாத்தையும் நான் அதை செய்யணும் வச்சிருக்கிறேன் ஹஜ்ரத். அங்க வந்த பிறகு சொல்லுவா, ஊர்ல போய் இனிமே எப்படி இருக்கிறேன்னு பாருங்க அப்படின்னு அங்க சொல்றது. இந்த நீயத்தில் இல்ல பெருமக்களை, உறுதியான எண்ணத்தோடு குறைஞ்சது ஒரு 50 தவாஃபாவது செய்யணும். தவாஃப் செய்வதற்கு இலகுவான கூட்டம் குறைவான நேரம் ஒரு 3 நேரம் இருக்குதுங்க. கூட்டம் குறைவான நேரம் ஒரு 3 நேரம் இருக்கு. இப்ப உம்ராவினுடைய காரியங்களில் முதலாவது தவாஃப் முடிச்சிருக்கோம், எஹ்ராம் முடிஞ்சிருக்கு, ரெண்டாவது தவாஃப். நம்ம ரூம்ல போய் இறங்கி எல்லாத்தையும் ரூம்ல வச்சதுக்கு பிறகு தேவைப்பட்ட அவர் குளிக்கிறாந்தா குளிச்சுக்கரலாம். எஹ்ராம்ல இருந்தா குளிக்க கூடாதுங்கிறது இல்லை, குளிச்சுக்கரலாம். அந்த எஹ்ராம் ட்ரெஸ் எல்லாம் அப்படி செய்யணுங்கிறது இல்லை, வேற எஹ்ராம் ட்ரெஸ் மாத்திக்கரலாம். அதை நம்ம என்ன செய்யலாம், துணி அலசி போட்டுக்கரலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை.
தவாஃபுக்காக வேண்டி ஹரமுக்கு நாம போற நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு உள்ள போவோம், அல்லது இறங்கினா நம்ம அங்கிருந்து ரெண்டாவது கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும். அசீசியால தங்கியிருந்தோம்னு சொன்னா அங்கிருந்து 2 பஸ் மாறி வந்து அதுக்கு பிறகுதான் அங்கே வர வேண்டியது இருக்கும். வந்து அதுக்கு பிறகு தவாஃபுக்காக வேண்டி போறோம். தவாஃபு நான் சொன்னேன் ஒரு 3 நேரம், எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஹரம்ல எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் 3 நேரம் என்ன செய்யுங்க, கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். முதலாவது நேரம் அப்படிங்கிறது இருக்குது காலையில ஒரு 7 மணி, இஷ்ரா கழிஞ்ச நேரம். ஏன்னா எல்லாரும் தஹஜ்ஜுதுக்கே வருவாங்க. தஹஜ்ஜுதுக்கே வந்து அதுக்கு பிறகு சுபுகையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓதிட்டு தேவைப்பட்ட அவர் தவாஃபும் செய்துட்டு போவாங்க. ஒரு 7 மணி அந்த நேரம்ங்கிறது எவ்வளவு கூட்டம் ஹரம்ல இருந்தாலும் அந்த நேரம் ஒரு கூட்டம் கம்மியா இருக்கும், பெரிய கூட்டம் வெளியில போயிடும். அதனால அந்த நேரத்தில் தேர்ந்தெடுத்துக்கலாம். அது மாதிரி மதிய நேரம் ஒரு 10-11 மணின்னு சொன்னா ஆட்கள் எல்லாரும் தொகருக்கு வர்றவங்க பிந்தி வருவாங்க. ஆனா வெயில் நேரம்ங்கிற காரணத்தினால வெள்ளை கொடை இருந்து அப்படி இருந்தால் தவாஃப் செய்வதற்கான நேரம். 3வது நேரம் இஷாவுக்கு பிறகு. ஆனா இஷா தொழுகை உள்ள போயிடணும். இஷா முடிஞ்சு எல்லா வாசல் வழியாக மக்கள் கூட்டம் கூட்டமா வெளியேறுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் மகரிபுக்கு முன்னால வந்தவங்க. அதனால மகரிபை முடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இஷா முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தேவைப்பட்ட அவர் தவாஃபு செய்துட்டு கூட போற ஆட்கள். இஷா முடிச்ச பிறகு நீங்க அந்த நேரத்தில் தவாஃபுக்கு போனீங்கன்னா கூட்டம் கம்மியா இருக்கும். சரி, இது நம்ம தவாஃபு செய்ய போறோம். 2வது தவாஃபை பொறுத்த வரையில ஜமாத் தொழுகை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஜமாத்தோட சேர்ந்து தொழலாம். ஜமாத் தொழுகை நடக்கலன்னு யாரோ தவாஃபுக்கு தான் நம்ம போகணும். தொடக்குள்ள நிலையில் இருந்தால் பெண்கள் தவாஃபுக்கு போகக்கூடாது. தொடக்கெல்லாம் முடிச்சு அதுக்கு பிறகு குளிச்ச பிறகுதான் அவங்க தவாஃபுங்கிறத அவங்க செய்யணும். சரி, தவாஃபுக்கு போறோம். இங்க இருந்து தவாஃப் முதல்ல காபாவை பார்க்கிறோம். முக்கியமான ஒரு நிலை. உலகத்துல காபா அப்படிங்கிறது இருக்குது இல்லையாங்க, சாதாரணமானதல்ல. அல்லாஹு தஆலா ஆயாத்தும் பையினாத் மிகப்பெரிய அத்தாட்சிகள் இருக்குதுன்னு சொல்றான். 33 வகையான அத்தாட்சிகளை பெருமக்கள் எழுதுவார்கள். சாதாரணமானது அல்ல அது. கியாமத் வரை எந்த காபாவை முன்னோக்கி தொழுகிறோம் நாம நியத் வைக்கிறோமோ அந்த காபாவை நேரடியாக காணக்கூடிய ஒரு நிலை. உலகத்தின் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அங்கே வர வைத்திருக்கிறான். எல்லா மலக்குமார்களும் பெரும்பாலும் அங்கே வந்திருக்கிறார்கள். உலகத்தின் சாலிஹீன்கள் அவ்வளவு பேரும் அங்கே வந்திருக்கிறார்கள். அது மனிதர்களோ ஜின்களோ எல்லோரையும் அல்லாஹு தஆலா அந்த இடத்திற்கு வர செய்திருக்கிறான். புனிதமான அருள் நிறைந்த பாக்கியமான இடம். அவ்வளவு நபிமார்கள் வந்த இடம், அவ்வளவு இறைநேசர்கள் வந்த இடம், அவ்வளவு நல்லவர்களான ஆண்களும் ஜின்களும் வந்த இடம், மலக்குமார்கள் இடம். இன்றும் மலக்குகள் தவாஃப் செய்து கொண்டுதான் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியமான இடமாக அந்த இடம் இருக்கிறது. ஏராளமான அத்தாட்சிகள் உள்ள இடம் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கே நிறைய நபிமார்கள் அடக்கப்பட்ட இடமும் அந்த இடத்துல இருக்கிறது. அது மாதிரி ஏராளமான அத்தாட்சிகள் என்று சொன்னால் கொஞ்ச நஞ்சம் அல்ல. எந்த இடத்திலே அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய தலைவர் என்று சொன்னதற்காக அந்த பூமிக்குள்ளே அந்த பூமியை விட்டு விரட்டினார்களோ அந்த பூமியிலே இன்று அல்லாஹ்வை ஒருவன் என்று சொல்லாதவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் உள்ள அனுமதி இல்லை. எவ்வளவு பெரிய அத்தாட்சி! இது மாதிரி நிறைய அத்தாட்சிகள் இருக்குது. காபாவை சுற்றி அத்தாட்சிகள் என்று சொன்னால் நிரம்ப இருக்கிறது. முல்தஸம் ஒரு அத்தாட்சி, 4 மூலைகள் தனித்தனி அத்தாட்சி. அது மாதிரி அங்கே உள்ள ஹதீம், மீசா ஒவ்வொன்றுமே ஜம்சம் உட்பட. அதாவது ஒரு பொருளுடைய கண்ணியம் நம்முடைய மனதில் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் அதை கொண்டு உள்ள பயன்பாடும் இருக்கும். சொல்ற விஷயம் விளங்குதாங்க? ஒரு பொருளினுடைய கண்ணியம் நம்முடைய மனதிலே எந்த அளவுக்கு உயர்வானதாக இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் அதை கொண்டு பயன்பாடும் உண்டாகும். தவாஃபை சொல்வதற்கு முன்னால் ஒரு செய்தி ஞாபகம் வருது, சொல்றேன். ஒரு 8-9 வருஷம் முன்னால் இருக்கும். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஹஜ் கமிட்டியில் வந்திருந்த ஒரு சகோதரர் தான். நான் காலையில் பயான் செய்வேன் டிராவல்ஸ்ல, அவரும் பக்கத்தில் வந்து பயான் கேட்கறதுக்காக வந்தார். காபாவை சொல்லி சுற்றி உள்ள அத்தாட்சிகள் என்று ஒரு 3 நாள் தொடரா பேசும்பொழுது ஒரு நாள் முல்தஸமை பற்றி சொன்னேன். முல்தஸம் நாங்கள் ஒரு இடம் இருக்குது. ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் காபாவுடைய வாசலுக்கும் மத்தியில் உள்ள அந்த சின்ன இடம் தான். ஆனால் ரொம்ப விசேஷமான இடம். மாமின் நஹதின் யதுஉ ஃபீ முல்தஸம் இல்ல சுஜீபலா. முல்தஸம்ல நின்று ஒரு ஆள் துஆ செய்தால் நிச்சயமா அல்லாஹ் கபூல் செய்வான். நிச்சயமா அல்லாஹ் கபூல் செய்வான். பாக்கியமான இடம். நாம போய் வாழ்க்கையில தவற விட்டு விடக்கூடாத ஒரு இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிர்த்து மக்காவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து பத்ருக்கு போனாங்க இல்லையா, முல்தஸம்ல நின்று துஆ செய்தாங்களாம். ஆனால் என்ன துஆ செய்தாங்கன்னா, யா அல்லாஹ் சத்தியத்துக்கு வெற்றியை கொடுன்னு துஆ ஓதிட்டான். அல்லாஹ் துஆ கபூல் செய்யணும் இல்லையா, அதனால வாசகம் அப்படி வந்துருச்சு. சத்தியத்துக்கு வெற்றியை கொடு, அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான் சத்தியத்துக்கு. அதனால முல்தஸம்ல நின்று ஒரு ஆள் துஆ செய்தா அவ்வளவு முக்கியமான விசேஷம். நான் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த நேரத்தில் 94 எங்களுடைய உஸ்தாத்மார்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினேன். என்னுடைய உஸ்தாத்மார்கள் ஒரு 3-4 பேர் முல்தஸம் விஷயத்தில் கவனமாக இருப்பான்னு எனக்கு எழுதினாங்க. அதனால முல்தஸம்ங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஸல்லல்லாஹு என்ன துஆ செய்தாங்க, சஹாபிகள் என்ன துஆ செய்தாங்க, சாலிஹீன்கள் இந்த இடத்துல என்னென்ன துஆக்களை செய்து அதையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் பெற்றார்கள் என்பது வரலாற்றிலே உள்ளது. நான் சொல்லக்கூடிய இந்த ஈரோட்டில் ஒரு சகோதரர் அந்த பயானை கேட்டாரு. அடுத்த நாள் நாங்க எப்பவுமே இஷா மகரிப் தொழுதுட்டு ஏதாவது சாப்பிட்டு இஷாவுக்கு உள்ள போயிருவோம். இஷா முடிச்ச பிறகு ஒரு 2 தவாப் செய்வதற்காக சில நேரங்கள்ல அப்படி செய்வோம். ஒரு நாள் அப்படி நாங்கள் இஷா முடித்து விட்டு தவாஃபுக்காக போகும் பொழுது இவர் உள்ள இருந்து வர்றார். இந்த சகோதரர் உள்ள இருந்து வர்றார். அழுகிறார் அழுகிறார் அழுகிறார், அவ்வளவு அழுகிறார். ஹரம்ல அழுவதும் கண்ணீர் சிந்துவதும் சாதாரணமான நடைமுறை. எல்லோரும் அங்கே அப்படி அழுவதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியகரமான காரியம் அல்ல. ஆனால் இவர் வித்தியாசமான அழுகிறார். வந்தவன் அப்படியே கட்டி பிடிச்சு துடிச்சார். என்னங்க வித்தியாசமா இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்ல ஹஜ்ரத், முல்தஸமை பற்றி நீங்க சொன்னீங்க, நான் அந்த முல்தஸம்ல போய் நின்னேன். அன்னைக்கு நம்பிக்கை தான் முக்கியம். முல்தஸம்ல போய் நான் நின்னேன். முல்தஸம்ல நின்று ரப்பிட்ட கேட்டேன், யா அல்லாஹ், நான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இதை போய் தெரியாது ரப்பே, ஆனா நீ ஹஜ்ஜை கபூல் செய்யணும். நான் எத்தனையோ தேட்டங்களையும் ஆசைகளையும் சுமந்து வந்திருக்கிறேன் ரப்பே, அதை எல்லாம் நீ கபூல் செய்ய வேண்டும். நான் ஹஜ்ஜுக்கு வரும்பொழுது பல பேர் என் கரம் பற்றி துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. பெரிய மனிதர்களாக இருந்தார்கள், ஆலிம்களாக இருந்தார்கள். நான் துவா செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த ஹக்கை நிறைவேற்றினான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், நீ என்னுடைய ஹஜ்ஜை கபூல் செய்ய வேண்டும், என்னுடைய துவாக்களை கபூல் செய்ய வேண்டும். யாரெல்லாம் என்னிடத்தில் துவாவுக்கு சொன்னார்கள் அவங்க துவாவை கபூல் செய்யணும். அதனுடைய அடையாளங்களை இப்பொழுதே நீ அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று உன்னிடத்தில் இந்த புனிதமான இடத்தில் நின்று துவா செய்தால் அது கபூலாகும் என்ற நம்பிக்கையோடு உன்னிடத்தில் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி துவா செய்துட்டு அவர் சொன்னாரு. அதுக்கு பிறகு நான் அல்லாட்ட சொன்னேன், யா அல்லாஹ், நீ கபூல் செய்துட்டேங்கிறதுக்கு எனக்கு ஏதாவது அடையாளத்தை வெளிப்படுத்தி காட்டுன்னு துவா ஓதுனாராம். நீ எதையாவது எனக்கு ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்து, நீ எதையாவது அடையாளத்தை வெளிப்படுத்தி எனக்கு விளங்காம போயிடக்கூடாது, அதனால அடையாளத்தையும் நானே சொல்லிடுறேன்னாராம். அல்லாட்ட அடையாளத்தையும் நானே சொல்லிடுறேன். யா அல்லாஹ், இந்த ஹரம்ல இந்த பள்ளி வாசல்ல இருந்து வெளியே போறதுக்கு முன்னால யாராவது ஒரு ஆள் என் கையில ஒரு தண்ணி பாட்டில் நிறைய கொண்டு என் கையில தந்துட்டாங்கன்னா அது கபூல் நான் விளங்கிடுவேன். நான் சொன்ன, அல்லாஹ் தான் நம்மளை சோதிப்பான், நீங்க அல்லாவுக்கே டெஸ்டா? ரப்பு தான் நம்மளை சோதிப்பான், நீங்க அல்லாவுக்கே சோதனை வச்சிருக்கிறீங்களா? அதனால யாரும் போய் தண்ணி பாட்டில் தான் துவா ஓதிடாதீங்க, அதுக்காக வேண்டி சொல்லல, அந்த இதுக்காக வேண்டி நம்பிக்கையில் அவர் சொன்ன ஒரு நிலை. அவர் சொல்றார், நான் துவா செய்து முடித்து வெளியிலே வருகிறேன், மனது படபட என்று அடித்துக்கொண்டே இருக்கிறது. நான் கடந்து வந்து கொண்டே இருந்தேன். சில நொடிகளுக்கு முன்னால் தான் ஒருவர் வந்து என் கையில பிஸ்மி சொல்லி இந்த தண்ணி பாட்டில தந்துட்டு போனார் ஹஜ்ரத்ன்னு. அவர் என்னை கட்டி பிடித்து அழுத அழுகை இன்னும் என் முன்னால் நிற்க. அதனால உறுதியின் நம்பிக்கையும் தான் இல்லத்தை விட முக்கியம். இடத்தினுடைய அந்த மனிதர்களுடைய யாரா இருந்தாலும் கண்ணியமான மனிதர்கள் என்றால் அவருடைய தரத்தை விளங்கினால் அது பயன்பெறுவோம். இடங்கள் என்றால் அந்த இடங்களுடைய மகத்துவத்தை புரிந்தால் நாம் பயன்பெறுவோம். அதனால ஹரம் வெறும் காபா மாத்திரம் அல்ல, தவாப் செய்ய இடக்கூடிய மாத்திரம் அல்ல, சஃபா மர்வா மாத்திரம் அல்ல, ஹரமுடைய எல்கையே பாக்கியமானதுதான். ஹரமினுடைய எல்கை என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் மலக்குமார்களை வைத்து அல்லாஹு தஆலா ஒரு எல்கையை பாதுகாக்க வைத்தான். அந்த எல்கை தான் இந்த ஹரம். அதனால பாக்கியமான இடம். அந்த இடத்துல தவாப் செய்கிறோம். இப்ப நம்ம உம்ராவுடைய தவாஃபை நியத்து செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஆண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களிடத்தில் உள்ள இந்த எஹ்ராம் துணியினுடைய வலது கை உஜம் வெளியில தெரிகிற மாதிரி எஹ்ராம் துணி இப்படி போட்டுக்கார். 7 சுத்திரை அப்படி போடணும். இப்ப வேண்டாம், 7 சுத்திரை அப்படி போடணும். அதுலயும் ஒரு தர்க்கம் இருக்கு. சில பேர் சொல்றாங்க 3 சுத்தான, அந்த ஹஜரத்து 3 சுத்துன்னு சொன்னாரு. இந்த எல்லாத்தையும் விடுங்க. ஒரு ஹஜரத்து யார் உங்களுக்கு மனசுல தெளிவுன்னு சொல்றாங்களோ அவங்க விஷயத்தை சொல்றதை கேட்டுட்டு போங்க. நன்மையா இருந்தால் அவருக்கு, பாவமா இருந்தால் அவருக்கு, விட்டுட்டு போயிருங்க. அதனால 3 சுத்தல மாத்திரம்தான் லேசாக கொஞ்சம் உற்சாகத்தோடு குதித்து வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் எங்கனையாவது குதிச்சு வளர்க்கணும். அது 3 சுத்தல மட்டும்தான். இதுக்கு பேர் ரமல். இதுக்கு பேர் இழுத்திபா. வலது தோல் புஜம் எஹ்ராமுடைய துணி வெளியில தெரிகிற மாதிரி அப்படி போட்டுக் கொள்வது இருக்கிறதே, அது 7 சுத்திலும் போடுவது சுன்னத். இந்த இழுத்திபாவோடும் இந்த ரமலுடைய எண்ணத்தோடும் தவாஃப ஆரம்பிக்கிறோம். தவாஃபுல ஒது ஃபர்ல். ஒது இல்லாட்டால் தவாஃப் கூடாது. ஒது இல்லாவிட்டால் தவாஃப் கூடாது. அதனால அந்த இடத்துல நின்று நம்ம நியத்து செய்யணும். யா அல்லாஹ், உம்ராவுடைய தவாஃபை நியத்து செய்கிறேன், இதை லேசாக்குவாயாக, கபூல் செய்வாயா. எந்த நியத்து வச்சால் லேசாக்கணும், கபூல் செய்யணும்னு துவா ஓதணும். லேசாக்குவாயா, கபூல் செய்வாகன்னு சொல்லி நியத்து வச்சுட்டு ஹஜ்ருல் அஸ்வதினுடைய அந்த கோடு, அதுக்கு நேரா அந்த கல்லுக்கு நேரா ஒரு அடையாளம் லைட்டு முந்தியெல்லாம் கோடு போட்டுருந்தாங்க, கோடெல்லாம் இல்லை.
அந்த இடத்துல இருந்து இந்த பக்கத்துல ஒரு பச்சை லைட் அடையாளம் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் முந்திய நியத்து வச்சாலும் தப்பு இல்லை, கரெக்டா அங்கே போய் நின்றுதான் இது பண்ணணுங்கிறது இல்லை. அந்த இடத்தில் ஹஜருல் அஸ்வதை நோக்கி நம்முடைய கைகளை உயர்த்தி முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும். ஹஜருல் அஸ்வத வாய் வச்சு முத்தமிட இயலாதவர்கள் அப்படி முத்தமிடுவதற்காக மார்க்கம் நமக்கு தந்த உன்னதமான ஒரு நடைமுறை. அதனால ஹஜருல் அஸ்வதை முன்னோக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முத்திக்கொண்டு இந்த தவாஃபை நம்ம ஆரம்பிக்கும். 7 சுத்து 7 சுத்து. ருக்குன யமானி ஹஜருல் அஸ்வத் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம், அதாவது ஹஜருல் அஸ்வத் மூல தனியா துவங்குது. அதுக்கு அடுத்து ருக்குன இராக்கி, அதுக்கு அடுத்த மூல ருக்குன ஷாமி, அப்புறம் அதுக்கு அடுத்த மூல ருக்குன யமானி. 4 மூலை இருக்குது இல்லையா? இந்த 4 ஹஜருல் அஸ்வத் மூலையிலிருந்து தொடங்குறோம். ருக்குன யமானி அதுக்கு முன்னால் உள்ள மூலை. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம் ரொம்ப முக்கியமான இடம். அதனால நம்ம என்ன திக்ர் ஓதிட்டு வந்தாலும் இந்த இடத்துல ஒரு தடவையாவது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். நம்ம சாதாரண எப்போ வீட்டில் ஓதுற துவா தானே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். துன்யா ஆகிராவினுடைய எல்லா பாக்கியங்களும் அதில் இருக்குது. ஜாமிமானியான துவான்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ஒரு துவா கபூல் ஆகிட்டா போதும். அவ்வளோ முக்கியமான ஒரு துவா. அந்த இடம் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்தில் நின்று யார் யார் என்னென்ன துவாக்களை கேட்டு அதை பயன்பெற்றால் ஒரு தனி சரித்திரம். சஹாபிகள்ல யார் யார் அந்த இடத்தில் நின்று என்னென்ன துவா செய்தார்கள். ஒரே ஒரு சஹாபியை சொல்கிறேன், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த இடத்துல நின்று துவா செய்தாங்களா, யா அல்லாஹ் அல்லாஹும்ம லா துமித்னி, ரப்பே எனக்கு மரணம் வரக்கூடாது, மரணம் வருவதற்கு முன்னால் சுவனத்தினுடைய காட்சிகளை அஸ்மாரஹா அதனுடைய எல்லா கனிகளையும் இடங்களையும் காட்சிகளையும் இன்பங்களையும் காணாமல் என்னை மன்னிக்க செய்திராத ரப்பேன்னு வாசி. வஃபாத்துக்கு முன்னால சொன்னாங்க, நான் சொர்க்கத்தின் காட்சியை கண் முன்னால் காணுகிறேன்னு சொன்னாங்க. சஹாபிகளுடைய துவாக்கள் எத்தனை சஹாபிகள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் தான் துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம லா துமித்னி ஹத்தா தத்தவல்லனி அர்த மக்கா, யா அல்லாஹ் இந்த மக்காவின் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு துஆ செய்தாங்க. அவங்க 180 அவங்களுடைய ஆட்சி தான். இன்னைக்கு அவங்கள மியூசியத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நேரத்தில் உள்ளே செய்து வைத்திருந்த அந்த காபாவினுடைய தூண்கள் இன்னும் அங்கே இருக்கிறது, பாதுகாத்து வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆக 7 சுத்து சுத்தி 2 ரக்காத்து. இமாமுல் ஆலம் அவர்கள் அது வாஜிபுன்னு சொல்லுவாங்க. அது 2 ரக்காத் வாஜிபான தொழுகை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுன்னத்துங்கறாங்க. ஆக இஹ்ராமுடைய அந்த தொழுகையை நியத் வச்சு 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். தொழுதுகிட்டோம்னு சொன்னா தவாஃப் முடிஞ்சிருச்சு. தவாஃப் முடிஞ்ச உடனே ஜம்சம் அங்கங்க இருக்கும், கொஞ்சம் கூல் இல்லாததா பார்த்து ஜம்சம் நிறைய குடிச்சுக்கிறோம். ஜம்சம் எந்த நியத்துல குடிக்கிறோமோ அந்த நியத்து. அங்கே வந்த ஒரு ஆள் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா சொன்னா, ரொம்ப குடிக்காதே ஒண்ணுக்கு வந்துட போகுது, அந்த நியத்தில் குடிச்சா அடுத்து ஒண்ணுக்கு தான் வரும், அது உடனே கபூல் ஆயிருமே துவா தான். அதனால நாம என்ன செய்யணும், இன்னும் என்னுடைய உள்ளத்தில் ஈமானிய பிரகாசம் அதிகரிக்க வேண்டும், உன் மீது உள்ள தவக்குலும் உன்னின்பால் உள்ள தவஜ்ஜுஹ் ரப்பி அதிகரிக்கணுங்கிற அந்த நியத்தில் என்ன செய்யணும், நம்ம தண்ணி நிறைய குடிச்சுக்கிறோம். குடிச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம சஇ செய்யணும். உம்ராவுடைய 3வது காரியம் சஇ. ஹஜ்ஜிலையும் இந்த 2 இருக்குதுங்கிறதுனால இதை விளக்கி சொல்றோம். சஇங்கிறது இப்தஉ கமா பத அல்லாஹ், அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிச்சானோ அதை கொண்டு ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. அதனால சஃபாவில் ஆரம்பிச்சு மருவாவுக்கு போனா 1, அங்கிருந்து இங்க வந்தா 2, திருப்பி இங்க இருந்து அங்க போனா 3. சாதாரணமா ஓட்டம் சைனா தொங்கோட்டம் சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது, நடந்தா போதுமானது. இடையில மயிலைனுள்ள இடையில என்ன செய்யும், ஒரு இடம் வரும், அந்த இடத்துல மாத்திரம் என்ன செய்யணும், பச்சை லைட் அடையாளம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல மாத்திரம் என்ன செய்யணும், ஆண்கள் மாத்திரம், பொம்பளைக்கெல்லாம் சேர்த்து ஹாஜராமா ஓடிட்டாக. அதனால நீங்க ஓட வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தியாக தலைவி என்னை ஹாஜராமா ஓடிட்டாங்க. ஆண்கள் மாத்திரம் அந்த இடத்துல லேசா குதிச்சு என்ன செய்யணும், அந்த இடம் கடக்கும் வரை மேலேயும் உங்களுக்கு அடையாளம் காட்டியிருப்பார்கள், அந்த இடத்துல மாத்திரம் லேசா குதிச்சு ஓடணும். அதுக்கு பிறகு சஃபா மர்வால போய் கடைசி 7வது அங்க போய் முடியும். 7வது அங்க போய் முடியும். அதுக்கு பிறகு தொழுக வேண்டியதெல்லாம் இல்லை, அவன் சஇ முடிஞ்சிச்சு. தவாஃப் ஆனாலும் சஇ ஆனாலும் என்ன ஓதணும், 3ஆம் கலிமா ஓதலாம், 4ஆம் கலிமா ஓதலாம், ஸலவாத் ஓதலாம், துஆக்களை ஓதலாம், குர்ஆன் ஷரீஃப் ஓதலாம், எந்த திக்ரும் செய்யலாம், துஆவும் செய்யலாம். குறிப்பிட்ட இந்த துஆ தான் ஓதணும் கையில வச்சிருக்கிற புத்தகத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி அதிலேயே முழு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்க கூடாது. நம்முடைய கவனங்கள் பூரா சாதாரணமா திக்ர் செய்துட்டு போற மாதிரி உள்ள ஒரு நிலையில இருக்கணும். பேசாம இருக்கணும் முடிஞ்ச வர தவாஃப்ல. பேசாட்டா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல முழுமையாக முங்குகிறார்கள் அர்த்தம். பேசினா தவாஃப் முடியாது, ஆனாலும் பேசிவிட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல கால் மட்டும் தான் வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
அதனால இந்த தவாஃபையும் சஅயையும் முடித்து விட்டால் உம்ராவுடைய 3 விஷயம் முடிஞ்சு அவரை தலைமுடி இறக்கணும். பெண்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய சின்ன விரல்ல ஒரு 3 முடியை மாத்திரம் சுத்திட்டு லேசா வெட்டி விட்டா போதும். அதையும் நீங்க உங்க ரூம்ல போய் செய்யுங்க. இருக்கிறத பூரா கலத்திட்டு அங்க நம்ம பூரா எல்லாத்தையும் ஆண்கள்ட்ட காமிச்சிட்டு இருக்கணுங்கிறது அல்ல. நீங்க ரூம்ல போய் அந்த காரியத்தை செய்துக்காரு. ஆண்கள் மொட்டை அடிச்சுக்கிறது நல்லது. ஸல்லல்லாஹு என்ன செய்திருக்காங்க, 3 தடவை துஆ செய்திருக்காங்க, மன்னிக்கணும் யார் மொட்டை அடிச்சாங்களோ அவங்களுக்கு. அதுக்கு அடுத்து நாங்க உம்ரா செய்ய போறோம் ஹஜ்ரத், ஹஜ்ஜுக்கு நாங்க எங்களுக்கு முடி வேணுமே அந்த கவலையெல்லாம் பட வேண்டியதில்லை. அங்கதான் எவ்வளவு வளருதோ அதை ஷேவிங் மிஷின் வச்சு லேசா இழுத்து விட்டா போதுமானது. அதனால அந்த கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம தலையில மொட்டை அடிச்சுக்கிற ஆண்கள் நல்லது. அப்படி முடிச்சாச்சுன்னா நம்முடைய உம்ராங்கிறது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நார்மல் ட்ரெஸ்ல ஆகி அங்க அதிகமான தவாஃபோ மற்ற காரியங்களோ செய்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஒரு 50 தவாஃபாவது வாழ்க்கையில் நம்ம செய்யணும். அது மாதிரி குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொள்ள வேண்டும். ஒரு குர்ஆனாவது ஹத்தம் செய்ய வேண்டும். அதிகமான ஸலவாத் ஓத வேண்டும். உஸ்தாத்மார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால குறிப்பிட்ட அளவிற்கு ஒரு 10 ஸலவாத்தாவது ஓதி, அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 ஸலவாத் ஆயிரும். அப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து அதை ஓதிக்கொள்வது, நல்ல துஆக்களை பொருத்தமான இடத்தில் நின்று செய்து கொள்வது, ஹரம்ல முடிஞ்சவரை ஹரம்ல இருக்கணும். முடிஞ்சவரை ஹரம காபா பார்க்கிற மாதிரி இருக்கணும். ஹரம்ல என்னுடைய ஆசிரியர் தந்தை PSP ஜெயினுலாபிதீன் ஹஜ்ரத் அவர்கள் அவங்க எனக்கு கடிதம் எழுதின 94 போகும்பொழுது உஸ்தாமாரெல்லாம் கடிதம் எழுதினேன் இல்லையா, ஹஜ்ரத் எனக்கு பதில் எழுதும்போது சொன்னாங்க, எப்பா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஹரம காபாவை பார்க்கிற மாதிரி நீ என்ன செய்யறின்னு சொன்னாங்க. முடியல, நிறைய காரியங்கள் செய்ய முடியல, குறைஞ்சது பார்த்துக்கிட்டாவது இருக்கும். ஏன்னா பார்ப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் 20 வருதுன்னு வர்றது காரணத்தினால. ஹைர், அதுக்கு பிறகு நம்ம இந்த நார்மல் ட்ரெஸ்ஸில் நம்ம போவோம் வருவோம். ஹஜ் கமிட்டியில் உள்ளவங்க அவங்க இதில் எங்கே தங்கியிருக்காங்க, அதிகால தங்கி இருக்கிறாங்கன்னா 2 பஸ் மாறி ஏற வேண்டியது வரும். ஹஜ்ஜினுடைய ரொம்ப நெருக்கத்தில் பஸ் விட மாட்டாங்க 4-5 நாளையில். அதனால வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், வந்துடணும். அங்கே சமைப்பதற்கான நிலையில் பெரும்பாலும் ஹஜ்ஜியால நான் அடிக்கடி பயான் செய்தவங்கிறதுனால உரிமையோட சொல்றேன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் தர்க்கமோ சண்டையோ அதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சாப்பாட்டுக்கெல்லாம் நேரங்கள் என்ன செய்யணும், முடிஞ்ச வரை ஒரு கூட்டா பலரோட இப்படி சேர்ந்துக்கிறேன். நான் ஹஜ் கமிட்டில இருந்து தொழுக வர்றவங்களையும் நான் சொல்றேன், மகரிபோட முடிச்சுட்டு போயிடணும். ஹரம்ல இருந்து இஷாக்கு வரை போனீங்கன்னு வைங்க, பஸ் கிடைக்கிறது 2 பஸ் மாறி போறது ரொம்ப நேரம் ஆயிரும் உங்களுக்கு. அதனால மகரிபோட தொழுது முடிச்சிட்டீங்களா, மகரிப் முடிச்சுட்டு இஷாவுக்கு நீங்க அங்க போயிருங்க. அந்த இடைப்பட்ட நேரத்தில் சமைக்கிறதா அந்த சமைச்சுக்கறலாம், மற்றவங்க வர்றதுக்கு முன்னாடி அடுப்பு பயன்படுத்திக்கிறலாம். அந்த நேரம் சீக்கிரம் போய் சேரவும் செய்யலாம். அந்த நேரத்தில் பஸ் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவும் இருக்கும். இல்லை இஷா நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, ஒரு தடவை சில பேர் செட்டு பிரிச்சுக்கிறாங்க. செய்யறாங்க பெண்கள், நீங்க என்ன செய்யணும், நாளைக்கு சமைச்சு வச்சுக்கிறணும், நாங்க இஷா முடிச்சுட்டு வருவோம், நீங்க மகரிபோட போயிடணும். நீங்க என்ன செய்யணும், இஷாவோட வரணும், இஷா தொழுதுட்டு வரணும், நாங்க மகரிபோட வந்துருவோம்னு சொல்லி அப்படி பிரிச்சு வச்சு அந்த காரியத்தை செய்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, உம்ராவுடைய காரியங்கள் முடிந்து விட்டது. அதற்கு அடுத்து புனிதமான ஹஜ்ஜினுடைய நாட்கள். ஹஜ்ஜுங்கிறது அல்லாஹ் சொல்றான் குறிப்பிட்ட மாதங்கள்ங்கிறான். அது என்ன குறிப்பிட்ட மாதம்? 5 நாள் தானுங்க ஹஜ்ஜு, 5 நாள் தானே ஹஜ்ஜு. அல்லாஹ் சொல்றான் குறிப்பிட்ட மாதங்கள் அப்படிங்கிறான். குறிப்பிட்ட மாதங்கள் என்றால் ரமலான் முடிந்து பெருநாள் அன்னையிலிருந்தே ஹஜ்ஜினுடைய நாட்கள் ஆரம்பமாயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஆள் பெருநாள் அன்னைக்கு எஹராம் கட்டினார் ஹஜ்ஜுக்கு போறதுக்கா, அந்த எஹராம அவர் அப்படியே ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சு எஹராம் கட்டிட்டு போயிட்டாருன்னு வைங்க, தொடர்ந்து ஒரே எஹராம்ல இருந்தாருன்னா 10 வரை எஹராம்ல இருந்தாரலாம். எஹராம் கட்டுவதற்குண்டான தொடக்க நாள் ஷவ்வாலினுடைய முதல் நாள். அப்படி பார்க்கும்போது ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா அப்படி வருது இல்லையா, சில மாதங்கள். அதனாலதான் சில மாதங்கள் இல்லைன்னு சொன்னா ஹஜ்ஜினுடைய நாட்கள் 5 தான், 5 அல்லது 6 தான். பிற 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்கள் தான் ஹஜ்ஜினுடைய பிரதானமான நாட்கள். ஹஜ்ஜினுடைய பிரதானமான நாட்கள். இதுல சங்கையானவர்களே, பிற 8, 9, 10, 11, 12 இந்த நாட்கள் தான். இந்த நாட்கள்ல என்ன செய்யணுங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறேன். இதுல 8 அன்னைக்கு மினாவில் உச்சி சாய்ந்த பிறகு ஹஜ்ஜினுடைய நேரமும் ஆரம்பமாகிறது. அதுவரை மினாவுக்குள்ள சிறப்புங்கிறது அதுவரை இல்லை. மினாவுக்குள்ள சிறப்பும் ஹஜ்ஜினுடைய அமலும் ஆரம்பிப்பது எப்ப நாங்க மகரிபா 8 அன்னைக்கு உச்சி சாஞ்சதுல இருந்து, உச்சி சாய்ந்ததோடு ஆரம்பிக்குது. ஆனா நமக்கு இங்க தங்கி இருக்கிற இடத்துல முஅல்லிமுடைய இடத்துல தொங்க போட்டிருப்பாங்க, நீங்க என்ன செய்யுங்க, 7 மாலையிலேயே உங்களுக்கான பஸ் வந்து விடும், தயாரா இருங்கன்னா அவங்கள்ட்ட போய் சண்டை போடக்கூடாது. புஸ்தகத்தில் போட்டிருக்குது 8 அன்னைக்கு காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூ தொழுது விட்டு அவர்கள் அதற்கு பிறகு மினாவுக்கு போனாங்கன்னு தான் வருது. லட்சக்கணக்கான ஹாஜிகள் அங்க கொண்டு போய் சேர்க்கணும், யாருக்கும் தவறிடக்கூடாதுங்கிற காரணத்தினால முந்தி ஏற்பாடு செய்தாங்கன்னா அங்க உள்ள நிலைகளை அனுசரித்து நம்ம முந்தி பெறப்பட்டுறோம்.
போய் 8 அன்னைக்கு முந்தையே 7 அன்னைக்கு நைட்டே இறக்கிட்டாங்க. இங்க இருக்கிறது அங்க இருக்க போறோம், அதனால ஒண்ணும் இல்லை. 8 அன்னைக்கு அங்க போய் நம்ம சேர்ந்துட்டோம்னு சொன்னா 8 அன்னைக்கு என்ன அமல்? ஒரு அமலும் கிடையாது. 8 அன்னைக்கு ஹஜ்ஜினுடைய இந்த 5 நாட்களுக்கு இன்னொரு சட்டம் இருக்குது. பகல்ல என்ன பிறையோ அதுதான் நைட்டும் பிறங்க. பகல்ல என்ன பிறையோ அதான் நைட்டும் பிற. 8 அன்னைக்கு பகல்னா அன்னைக்கு மகரிப் இஷா ஆனாலும் அன்னைக்கு நைட்டு 8 தான். 9 அன்னைக்கு நம்ம பகல் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு மகரிப் இஷா ஆனாலும் சாதாரணமா வியாழக்கிழமை மகரிப் பிறகு வெள்ளிக்கிழமை ராத்திரின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி இல்லை, அன்னைக்கு ராத்திரி என்னதான் வியாழக்கிழமை ராத்திரி தான். ஹைர், இப்போ நம்ம 8 அன்னைக்கு அங்கே போய் இருந்துட்டோம். யாராவது ஆலிம்கள் இருந்தாங்கன்னா விவரம் தெரிஞ்சவங்களை வச்சு அங்கே ஜமாத்தா தொழுதுக்கறணும், அந்த காரியங்களை செய்யணும். அதனால அங்கே தொழுதுட்டு நம்ம இருப்போம். அதுக்கு அடுத்து அங்கிருந்து சில திக்ருகளை செய்யணும், தஸ்பீஹாத்துகள் செய்யணும், குர்ஆன் ஓதணும், என்னென்ன பொருள் கொண்டு போகணும்னு இன்ஷா அல்லாஹ் நான் அங்கே வந்து வாய்ப்பு இருந்தால் அங்கே வந்து சொன்னா தான் அது பொருத்தமாக இருக்கு. சில பேர் பெரிய மூட்டையை தூக்கிட்டு வர்றாங்க மினாவுக்கு வரும் பொழுதே, அதை எல்லாம் தூக்கிட்டு வந்து பெரிய சிரமம், அவங்களுக்கும் சிரமம், மற்றவங்களுக்கும் சிரமம். மினாவில் சின்ன இடம் தான் நமக்கு தங்குறதுக்காண்டின்னு தந்திருக்கக்கூடிய டென்ட்ல சின்ன இடம் தான் இருக்கு. இங்கே உருண்டு படுக்கவும் முடியாது, அங்கே உருண்டு படுக்கவும் முடியாது. நம்ம யாருங்கிறத நமக்கு உணர்த்துறதும் நாம் அல்லாஹ்வுடைய அடிமைங்கிறது தெளிவாக விளங்குறதும் அதுதான். மனிதர்களை புரிகிறது அப்படி. சில பேர் இங்கே போடுற ஒரு கொரட்டை இவர் விடுறாருன்னு பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா இது அதை விட பெரிய கொரட்டையா இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த சீதேவிகளுக்கு ரஹ்மத் செய்யணும். அதனால பல கொரட்டைகளை சந்திச்சிருப்பாங்க இல்லையா நிறைய பேர். அதனால பல நிலைகளில் உள்ள ஆட்கள் வருவாங்க, பல நிலைகளில் உள்ள ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க வருவாங்க. அதை சபர் செய்யறதுக்கு பேர் தான் ஹஜ். 8 அன்னைக்கு மினாவில் நாம் இருப்போம். அதற்கு பிறகு 9ஆம் நாள் காலையிலோ அல்லது அந்த முஅல்லிம்கள் வந்து நீங்க 9 நைட்ல மாலை 8 சாயங்காலம் அன்னைக்கு நீங்க பெறப்படுங்கன்னு சொன்னாங்கன்னு பெறட்டு போயிடும் அரபாவுக்கு. அரபாவை பொறுத்தவரையில அங்க நமக்கு விரிப்புகள் இருக்கும், டென்ட் இருக்கும், மெத்தையெல்லாம் தனியா போட்டிருக்க மாட்டாங்க. இப்ப என்னன்னு கேட்டா மொத்தமா சேர்த்து ஒரு இடத்துல ஒரு 15-20 குரூப்புகளை சேர்த்து ஒரு இடத்துல அடைச்சு விட்டுறாங்க. அப்படி இருக்குது அங்க. ஹைர், அரபாவுக்கு போயிட்டோன்னு வைங்க, மினாவுடைய சிறப்பு, அரபாவுடைய சிறப்பு, முஸ்தலிஃபாவின் சிறப்பு, அது மாதிரி இந்த இடங்களுடைய சிறப்புங்கிறது ஒரு தனி பாடம். இங்க இருந்து அரபாவுக்கு போயிட்டோம் 9 அன்னைக்கு தாங்க முக்கியமான நாள். ஹஜ்ஜினுடைய நாட்கள்லேயே மிக முக்கியமான நாள் அந்த நாள் தான். அந்த நாளில் தான் அல்லாஹ் தஆலா இந்த தீனை நமக்கு நிறைவு செய்து தந்தான். இந்த தீனை அல்லாஹ் நமக்கு நிறைவு செய்து தந்தது அந்த நாளில் தான். அது மாதிரி நான் உங்களுடைய இரட்சகன் அல்லவா என்று அல்லாஹ் தஆலா ஆலமுல் அர்வாஹிலே ஒப்பந்தம் எடுத்தான் என்று வருகிறதே, அந்த ஒப்பந்தம் நடந்த இடம் அந்த இடம்தான். அது மாதிரி அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்தில் பெருமை பேசும் நாள் அந்த நாள் தான். இவங்களையா படைக்க வேணாம்னு சொன்ன பாருங்க, என்னுடைய அடியார்கள் எவ்வளவு தொலை தூரத்தில் என்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அதனால அந்த புனிதமான இடம் பல்வேறு சிறப்புகளுக்குரிய இடம். அல்லாஹ் தஆலா அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய இடம். அது மாதிரி எந்த நிலையிலும் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பதில்லை. அன்று பிறந்த பாலகன், அதை விட என்னங்க வேற என்ன உதாரணம் சொல்ல முடியும்? அன்று பிறந்த பிள்ளைக்கு என்ன பாவம் இருக்கும்? அப்படி ஒரு மனிதனை ஆக்கும் இடம். அதனால நம்ம முந்தியே போய் சொன்னாங்கன்னு வைங்க, முந்தியே போய் அங்க இருந்துக்கிறோம். அதனால ஒன்றும் தப்பில்லை. எல்லாத்தையும் கொண்டு போய் அரபால சேர்க்கணும் இல்லையா? லட்சக்கணக்கான பேர்களை அரபால எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய எல்லாரும் 9ஆம் நாள் அரபால தான் இருப்பாங்க. அன்னைக்கு தான் ஹரமுல இந்த காபா துணியை மாத்துவாங்க. ஏன்னா எல்லாரும் அங்க போயிட்டாங்க இல்லையா, இங்க கூட்டம் இருக்காதுங்கிறதுனால அன்னைக்கு தான் துணியை மாத்துவாங்க. நம்ம வந்து பார்த்தா புது துணி இருக்கும். அதனால சொல்ற நேரத்தில் நம்ம போயிடணும். நான் ஹஜ்ஜு கமிட்டியில் ஒரு தடவை போயிருக்கிற நேரத்தில் நான் என்னுடைய துணைவியார், என் மாமா, என் மாமி எல்லாரும் ஹஜ்ஜு கமிட்டியில் போயிருந்தோம். எங்கள் ஊரில் இன்னொரு ஹஸ்ரத்து அவங்களும் நானும் சேர்ந்து போயிருக்கிறோம். 2 பஸ்ஸு. முதல் பஸ்ஸு மினாலிருந்து பெரம்புடும் பொழுது சொன்னேன், என் மாமாட்ட சொன்னேன், நீங்கள் என் மாமி ஒய்ஃபு அதான் அவருடைய மக எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இந்த ஹஸ்ரத்தோடு நீங்கள் முன்னால் உள்ள பஸ்ஸில் போங்க, நான் இந்த இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அடுத்த பஸ்ஸில் வர்றேன்னு சொல்லி இங்கேருந்து பெறட்டு போகிறோம். போய் இங்கே அங்கே போய் சேர்ந்தாச்சுன்னா முதல்ல வந்த பஸ்ஸை பார்த்தா அந்த பஸ்ஸை காணல. நாங்கள் சுவோட பெறட்டு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா பஸ்ஸை காணல. ஆஹா, பஸ் வரலையே. மணி 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நமக்கு சபர் இல்லை. நான் ரக்கா தொழுத, யா அல்லாஹ் ஆதமை ஹவ்வாவை இங்கே தான் சேர்த்து வச்சியான், எங்கள் 2 பேரையும் பிரித்து வச்சிடாது. அப்படி ஒரு கதையும் நடக்காது, ஒரு வேலையும் நடக்காது. அதனால சீக்கிரமாக அவங்கள வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாங்க. வந்தால் ஒவ்வொரு ஆட்கள் முகத்தையும் பார்த்தா அல்லாஹு அக்பர், ஒவ்வொரு ஆட்களுடைய முகத்தையும் பார்த்தா அவங்களுக்கு ஆத்திரமான ஆத்திரம் என்னன்னு சொன்னால்,
ஒரு மக்காவை 8 தடவை நாங்க தவாப் செய்துட்டா சரத்து இந்த பஸ்ல வச்சு மக்காவை சுத்தி இருக்கான். ஒரு இடத்துல எங்களுக்கு அவசரமா நாங்க பாத்ரூம் போகணும்னு சொல்ற எங்கேயும் இறக்கல. அந்த கோபம் தான் எல்லாத்தையும் விட பெரிய கோபமா இருக்கு. ஹைர் அவங்கள வந்த உடனே சொன்னோம், மற்றதெல்லாம் விடுங்க, இந்த இடம் அவ்வளவு பாக்கியமானதுங்கிற விஷயத்தை மாத்திரம் சொல்லி அமர்களில் ஈடுபட்டாங்க. இந்த அரஃபாவுடைய நாள் அடுத்த ஆளுக்கெல்லாம் பேச வேண்டியிருக்கு, அதனால நான் இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அரஃபாவில் ஒரு 5 அமலை முக்கியமா செய்யுங்க. கூட்டா செய்தாலும் சரி, தனியா செய்தாலும் சரி, அரஃபாவில் ஒரு 5 அமலை முக்கியமா நம்ம மறக்காம செய்யணும். முதலாவது 4ஆம் கலிமா ஒரு 100 தடவை ஓதிக்கணும். 4ஆம் கலிமா அதுல யுஹி ஒய்மீத்துங்கிற வார்த்தை அந்த ஹதீஸ்ல இல்லை. மற்ற நேரங்களில் சேர்த்து ஓதலாம், ஆனால் அது இல்லாமலும் ஹதீஸ்ல வருது. خير الدعاء في يوم عرفة ما أنا قلت والنبيون من قبلي لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. இதை நானும் எனக்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்களும் இந்த இடத்தில் அமர்ந்து நாங்கள் சொன்ன துஆக்களில் திக்ர்களில் சிறந்த துஆன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு 100 தடவை. புதுசா தஸ்பீஹ் வச்சு ஓத ஆரம்பிச்சேன்னு வைங்க, நிறைய பேர் தஸ்பீஹ் கீழே விழுந்துரும், தூக்கம் வந்துடும். புதுசா குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா கொட்டாய் வரும் இல்லையா, ஹான்னு கிடக்கும். பழக்கமாயிட்டா ஒன்றும் தெரியாது, 1 மணி நேரம் செல் பார்த்துட்டு இருந்தாலும் கொட்டாய் வராது. ஆனா குர்ஆன் புதுசா ஓத ஆரம்பிச்ச உடனே ஹான்னு கொட்டாயா கிடக்கும். அது மாதிரி தஸ்பீஹ் புதுசா எடுத்து ஓத ஆரம்பிச்ச உடனே டப்புனு கீழே தான் விடும், தூக்கம் வந்துடும். அப்படி வந்து அந்த நேரத்தில் தூங்கிடக்கூடாது. அந்த நேரத்தில் என்ன செய்யணும், எழுந்திருக்கணும். அந்த நேரத்தை பாடாக்கிடக்கூடாது. அந்த நேரம் முக்கியமான நேரம். உச்சி சாய்ந்ததிலிருந்து மகரிப் வரை உள்ள நேரம் ஆக முக்கியமான நேரம். இன்னும் சொல்ல போனால் சாலிஹீன்களும் நல்லோர்களும் நபிமார்களும் அருளாளர்களும் இந்த காலகட்டத்தினுடைய உலகத்தில் ஆக சிறந்த குத்துவமார்களும் அந்த இடத்திற்கு வருகிறார். யார் என்ன அந்தஸ்து பெற்றவங்க நமக்கு தெரியாது, அவங்களுடைய கண்ணியம் என்ன நமக்கு தெரியாது. அவ்வளவு நன்மக்களும் வரக்கூடிய இடம். உலகத்தில் உள்ள அவ்வளவு பாக்கியவான்களும் அல்லாஹ் தஆலா அவர்களையும் அவருடைய ஆன்மாக்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய இடம். அல்லாஹ் அடியார்களோடு நெருங்கி வரும் இடம், மிக புனிதமான இடம். இடத்துல ஒன்னும் அழகு அப்படி இப்படிலாம் ஒண்ணும் இருக்காது, சாதாரணமான இடம் தான். ஆனால் அந்த 9ஆம் நாள் உச்சியிலிருந்து மகரிப் வரை அந்த இடத்துல அவ்வளவு விசேஷம் இருக்கு. அதனால நாம் அங்க ஒரு 5 விஷயத்தை செய்யணும். 4ஆம் கலிமா ஓதணும். 3ஆம் கலிமா ஒவ்வொன்னைக்கு ஒரு சிறப்பை சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை. 3ஆம் கலிமா ஒரு 100 தடவை ஓதணும். குல் ஹுவல்லாஹ் அஹத் ஒரு 100 தடவை ஓதணும். தொடக்குள்ள பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு ஹஜ்ஜில் எந்த பாதிப்பும் இல்லை. அந்த குர்ஆனையும் தொழுகையும் செய்யக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாது, தொழுகக்கூடாது. அதனால குல் ஹுவல்லாஹ் மற்றவங்க ஒரு 100 தடவை ஓதிக்கறணும். இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அஸ்தக்ஃபிருல்லாஹ் அது ஒரு 100 தடவை ஓதிக்கறணும். சின்ன இஸ்திக்பாரா இருந்தா ஒரு 300 தடவை ஓதிக்கறணும். ஸலவாத் ஒரு 100 தடவை ஓதிக்கறணும். இந்த 5 அமல்களை செய்யணும். போதுமா? இந்த 5 அமல்களை செய்யணும். அருமையானவர்களே, இஸ்திக்பார்ங்கிறது இருக்குது இல்லையா, நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதையும் வெறும் வாயினால ஓதுறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னென்ன பாவங்களை எல்லாம் சிறுபிராயத்திலிருந்து நாம் செய்தோமோ அதையெல்லாம் நினைச்சு பார்க்கணும். நாம மறந்துருவோம், அல்லாஹ்வுடைய ஏடு மறக்காது. மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத் இல்லா அஹ்ஸாஹா. அல்லாஹ் ஒரு சிப் மாதிரி கொடுப்பான், ஏடு கொடுப்பான் கியாமத்துல, ஒன்னை விட்டு வச்சிருக்கார். நாம மறந்துருவோம், நமக்கு மறந்து போயிருக்கும். அதனால் அல்லாஹ்விடத்தில் அந்த பாவங்களை எல்லாம் நினைத்து கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும். நமக்காக வேண்டி நமது உயிரிடம் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான அரஃபாவினுடைய பெருவெளியில் நின்று துஆ செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ்வுடைய அடியார்களில் யாராவது இந்த இடத்திற்கு வந்து தன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கேட்டால் அவர்களை நீ மன்னித்து விட ரப்பேன்னு துஆ செய்தான். அல்லாஹ் சொன்னான், அவர்கள் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு செய்திருந்தால் மன்னிக்கிறேன், ஆனால் பிறருக்கு ஏதாவது கடமைகளில் குறைவு செய்திருந்தா, மற்றவனுக்கு அநியாயம் பண்ணியிருந்தா நான் எப்படி மன்னிக்க முடியும்? அவங்க மன்னிக்காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரഊஃபுர் ரஹீமான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய அடியார் அரஃபாவுக்கு வந்து விட்டார், பிறருக்கு அநியாயம் செய்திருந்தாலும் கூட யாருக்கு அநியாயம் செய்தாரோ அவருக்கு உன்புறத்திலிருந்து ஏதாவது சன்மானத்தை கொடுத்து இவரை மன்னிச்சிரு ரப்பேன்னாங்க. அந்த உள்ளம் அவர்களுக்கு தான் வரும், அந்த கருணை உள்ளம் அவர்களுக்கு தான் கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த துஆவையும் முஸ்தலிஃபாவில் கபூல் செய்தான் என்று வருகிறது. அதனால நாம அன்று பிறந்த பாலகர்களாக இந்த ஹதீஸில் படிக்கக்கூடிய பாடம் மாத்திரமல்ல, அதற்கு உதாரண புருஷர்களாக நாம் ஆகிறோம். அதனால அல்லாஹ்விடத்திலே முழுமையான முறையில் பாவங்களை மன்னிப்புக்காக செய்யும். அது மாதிரி அதுக்கு பிறகு துஆ செய்யும். நம்ம எழுதி வச்சுக்கிறோம், முந்தைய என்னென்ன துஆ செய்யணும்னு எழுதி வச்சுக்கிறோம். எந்த காரியங்களை குறித்து கேட்கணுங்கிறத மறக்காம நம்ம முந்தைய குறிச்சு வச்சுக்கிறோம்.
சில விஷயங்களை நம்ம மறந்துடுவோம். ஆஹா, அரஃபா கழிஞ்சிருச்சே, இதை விட்டுட்டோமே நினைப்போம். அப்படி இல்லை. அதனால முந்தைய நீண்ட ஹயாத்தை கேட்கணும், நிறைவான ஆஃபியத்தை கேட்கணும், எதிர்பாராத வியாதி, கேள்விப்படாத வியாதிகள், எதிர்பாராத வியாதிகளை விட்டும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். எல்லா காரியத்திலையும் நிம்மதியான வாழ்க்கை வேறணும், ஹலாலான ரிஸ்க் வேணும். துன்யாவை கேளுங்க, துன்யாவை கேளுங்க, ஆகிரத்தை மறந்துடாதீங்க. துன்யாவை கேட்பதை போல் ஆகிரத்தை எப்படி ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தினார்களே, ரப்பே சோனத்தினுடைய காட்சிகளை என் கண் முன்னால் காணாமல் என்ன மௌத்தாக்கிறாதன் துஆவது நாங்கள் இல்லையா? ரப்பே நீண்ட ஹயாத்தத்தா எனக்கு, என்னுடைய வாழ்நாளுடைய கடைசி நேரம் எந்த கலக்கம், எந்த பயம், எந்த திடுக்கம் இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு சோனத்தின் காட்சிகளை நான் கண்ட நிலையிலே, அல்லாஹ்வுடைய உன்னுடைய திருப்தியை பெற்ற நிலையிலே, மலக்குமார்களின் சோபனத்தை பெற்ற நிலையிலே, கலிமத்து தௌஹீதை ஒளிந்த ஆனந்தமாக ரப்பே உன்னுடைய கடைசி நேரத்தில் ஹுஸ்னுல் காத்திமா வைத்தா. மறக்காம கேளுங்க, ஆகிரத்தை கேளுங்க. ஆகிரத்தினுடைய ஒவ்வொரு பாக்கியங்களை குறித்தும் கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறான். சில பேர் இருக்கிறாங்க துன்யா மட்டும் கேட்கிறாங்க, ஆகிரத்தை விட்டுறாங்கன்னு சொல்றான். ஆனா நல்ல மனிதர்கள் துன்யாவையும் கேட்பார்கள். ஆகிரத் அரஃபாவுடைய நாள் மிக முக்கியமான நாள். அந்த நாளை விட உலகத்தில் வேற எந்த சிறப்பான நாளை ரப்பு வைக்கல். அந்த நாள்ல துன்யாவுடைய எல்லாருக்கும் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுன்னத்தாக்கினான். அந்த நோன்பு வைத்தால் முந்தின வருஷம் அடுத்த வருஷத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் ஹாஜிகள் அன்பு நோன்பு வைக்காமல் இருப்பது சுன்னத். ஹாஜிகள் அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது. அவங்களுக்கு ஒரு பெருநாள், பெருநாள்ல பெருநாள் தொழுல மாட்டோம். அது 5 நாள்ல பெருநாள் வந்தாலும் சரி, ஜும்மா வந்தாலும் சரி, பெருநாளும் கிடையாது ஜும்மாவும் கிடையாது நமக்கு. அடுத்த நாள் 10ஆம் நாள் பெருநாள் தான் அங்க. ஆனா பெருநாள் தொழிலாம் நமக்கு கிடையாது. நம்ம சாதாரண இருக்க வேண்டிய வேலை அங்க என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும். ஜும்மாவோ பெருநாள் அந்த நாட்கள் எல்லாத்தையும் விட சொன்ன வேலை செய்யறது தாங்க முக்கியம். ஹஜ்ஜுங்கிறது அல்லாஹ்வுடைய அப்து, அடிமை. என்ன சொன்னானோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். தொழுக மகரிபனுடைய வக்து வந்துருச்சு, மகரிபனுடைய நேரம் வந்துருச்சு, அரஃபாவுல இருந்தாலும் மகரிப் தொழக்கூடாது. எங்க போய் தான் தொழணுங்க? முஸ்தலிஃபால போய் தான் தொழணும். மகரிப் வந்தாலே தொழுகையினுடைய நேரம் வந்தா பதிர்வம் சீக்கிரம் தொழணும் நினைப்போம் இல்லையா? இங்க உங்களுடைய நஃப்ஸல்ல அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு தான் கட்டுப்படணும். அங்க போய் தொழுங்க அல்லாஹ் தஆலா சொல்லி. அதனால அந்த இரவு முஸ்தலிஃபா அன்னைக்கு பிற எத்தனைங்க? பிற எத்தனை? அல்ஹம்துலில்லாஹ். அன்னைக்கு பிற 9 தான். பகலில் அரஃபா எப்படி, அது மாதிரி முஸ்தலிஃபா இரவினுடைய அரஃபா லைலத்துல் கத்ரை விட பாக்கியமான அரஃபா. அலுப்பா தான் இருக்கும், அலுப்பா தான் இருக்கும். பகல்ல முழிச்சிருப்போம், மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் உருண்டு பழக்கப்பட்டவங்களும் கூட அன்னைக்கு என்ன செய்ய மாட்டோம், படுத்திருக்க மாட்டோம், அமல்கள் செய்திருப்போம், அலுப்பா இருக்கும். ஆனாலும் கூட முடிந்தவரை அந்த இரவையும் நாம் அங்க ஓதன திக்ர்கள் எவ்வளவு முடியுமோ அதை அங்க ஓதிக்கிறணும். சில துவாக்கள் அல்லாஹ் இங்க வச்சு கபூல் செய்வான். முஸ்தலிஃபாவுக்கு போன உடனே செய்ய வேண்டிய அமல்கள் அப்படிங்கிறது முதலாவது வேலை மகரிப் இஷா சேர்த்து தொழணும். மகரிப் இஷாவை சேர்த்து அங்க தொழுதுக்காரன். அதுக்கு அடுத்து 70 கற்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 13 நாள் இருந்தால் தான் 70 தேவைப்படும். இல்லாட்டால் 70 கல் எடுத்து வச்சுக்கிறணும். மிச்சம் இருந்தால் நம்ம விட்டுட்டு போயிடலாம். 70 கல் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் திக்ர்கள் முடிஞ்ச வரை செய்யணும், துவாக்கள் செய்யணும். அப்புறம் ஓய்வு எடுத்துக்கலாம். ஓய்வு எடுக்கிறது நாங்கள் மெத்தையும் இருக்காது, கூடாரம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, நடு ரோடு தான். எங்கூட சில வருஷங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜிக்கு வந்த மலேசியாரன் சில பேர், உஸ்தாத் நாங்கள் நடந்தே பழக்கமில்லை உஸ்தாத், இப்படி படுத்தும் பழக்கமில்லை உஸ்தாத், மெத்தையில் தான் நாங்கள் படுத்துருக்குறோம், இங்கே எங்கே உஸ்தாத் படுக்கலாம், எங்கே படுக்கவா, படுக்கிற ஆட்களை பாருங்க. அவங்க யூகேலேருந்து வந்திருக்கிறாங்க, மண் தர காலில் கிடக்குது, ஒரு சின்ன தலையில் துண்டு மட்டும் இருக்குது, வச்சு படுத்திருக்கிறாங்க. அல்லாஹுடைய அப்தியத்தை நாம் அவனுடைய அப்து என்று வெளிப்படுத்தக்கூடிய சரியான இடம் முஸ்தலிஃபா. அதனால் அந்த இடத்துல அந்த இரவை நம்ம கழிக்கணும். சுபுஹனுடைய வக்து வந்துருச்சுன்னா பாங்கு சொன்ன உடனே, அதுக்கு முன்னே ரெடியாக இருக்கணும், தஹஜ்ஜுதெல்லாம் தொழுதுக்கணும். சுபு பாங்கு சொன்ன உடனே சீக்கிரமாக நடந்து நம்ம கூடாரத்துக்கு போயிட்டோம்னா நல்லது. பஸ்ஸில் போனால் நடக்கிற அந்த பாதையில் பஸ்ஸை விடவே மாட்டுக்கிறாங்க, பாலத்தை ஏற்றி விட்டுறாங்க. அதனால் நடக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குது, பஸ்ஸில் போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குது. அந்த இடத்துல லேசாக நடந்து போனோம்னு சொன்னால் மினாவில் முக்கியமான 4 தெருக்கள் தான் இருக்கிறது. அந்த தெருக்கள் தான் நம்முடைய கூடாரம். முந்தைய அந்த தெரு பேரை ரோட்டை குறித்து வச்சுருந்தோம்னு சொன்னால் இந்த ரோடுன்னு பார்த்து நம்ம அந்த இடத்துல போய்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 10 அன்னைக்கு மினாவுக்கு போயிட்டோன்னு வைங்க. 10 அன்னைக்கு உள்ள காரியங்களில் முக்கியமாக முதலாவது போன உடனே 7 கற்கள் மாத்திரம் பெரிய சைத்தானுக்கு எரிய வேண்டும். சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தான் இருக்கும். எனக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறதுல முழு திருப்தி என்னால் எனக்கு ஏற்படலை. எனக்குள்ள பாடங்களில் முழு திருப்தியாக எனக்கு ஏற்படலை, ஏன்னா இங்கே உள்ள சூழல்களுடைய நிலையில். ஆனாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறணும். 10 அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளில் 7 கல் எரிய வேண்டும், 7 கல் மாத்திரம். அதுக்கு பிறகு 2வது வேலை என்னன்னு சொன்னால் ஆடு அறுத்து பலியிடணும். அறுத்து பலியிடணும். நம்ம ஏற்கனவே பேங்கில் கட்டிட்டோம்,
நேரம் குறிச்சு தந்திருக்கிறாங்கன்னா அந்த நேரத்திற்கு பிறகு தலைமுடி இறக்கிக் கொள்வது. நேரம்னா ஒன்றும் குறிச்சு தரல, லட்சக்கணக்கான பேருக்கு எந்த நேரத்தை குறிச்சு தர முடியும்? அதனால நமக்கு கட்டிட்டோம்னு சொன்னா ரூமுக்கு வந்த உடனே தலைமுடியை இறக்கி விட்டு எஹ்ராம் ட்ரெஸ்ஸை மாத்திக்காரு, நார்மல் ட்ரெஸ்ல வந்தார் 10 அன்னைக்கு. அதனால முதல்ல கல்லெறியணும், 2 அறுத்து பலியிடணும், 3 தலைமுடி இறக்கணும். அப்ப எஹ்ராமை கலைந்து விடுவோம், நார்மல் ட்ரெஸ்ல ஆயிருவோம். அதற்கு பிறகு மக்காவுக்கு சென்று ஃபர்லான தவாஃபையும் வாஜிபான சஅயையும் நிறைவேற்ற வேண்டும். இது என்னைக்கு போறது? 10 அன்னைக்கும் போலாம், 11 போலாம், 12 போலாம் தான். ஆனால் 10 அன்னைக்கு போகாம இருக்கிறது நல்லது, 12 அன்னைக்கு போகாம இருக்கிறது நல்லது. 11ஆம் நாள் அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால மற்ற நாள் முந்தி பிந்தி செய்யக்கூடாதுங்கிறதுலாம் இல்லை. செட்டா எல்லாரும் போறாங்க, அசர சொல்லியிருக்கிறா 10 அன்னைக்கு போகக்கூடாது, நான் வரமாட்டேன், இவர் இருந்தாருன்னா கஷ்டப்படுவார். செட்டு போறாங்கன்னு சேர்ந்து போயிட வேண்டியதுதான். 11ஆம் நாள் வாய்ப்பு கிடைத்தால் மினாவிலே குறிப்பிட்ட அளவிற்குண்டான நேரம் தங்கிவிட்டு, 3 ஒரு பகுதியாக அந்த தங்கிட்டு ஒரு 11 மணிக்கு பிறகு இருந்து பெறட்டோன்னு வைங்க, மினா விட்டு வெளியேறதுக்கு 12 மணி ஆயிரும். இங்கிருந்து அங்கே போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தை மக்காரபி எப்படி இருந்தாலும் சேர்ந்துருவோம். தஹஜ்ஜுடைய பாங்குக்குள்ள தவாஃபையும் சஅயையும் முடிச்சிடலாம். மினாவில் தங்குறதும் தங்கிறமாச்சு, அங்கே போய் நம்ம வெயில் இல்லாமல் மற்ற காரியங்களையும் செய்து முடிச்சது ஆயிடுச்சு. அடுத்த நாள் கல்லெறியறதுக்கு மினாவுக்கு வந்துடுவோம். தாங்க. அதனால முடிந்த வரை 11ஆம் நாள் தவாஃபை வைத்துக் கொள்வது நல்லது. 10 அன்னைக்கும் செய்யலாம். 10 அன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இது மாத்திரம்தான். கல்லடிக்கணும், அறுத்து பலியிடணும், தலைமுடி இறக்கணும், அதுக்கு பிறகு எஹ்ராம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு தவாஃபுக்கு போகணும். அந்த தவாஃபுடைய நேரம் 10, 11, 12 எப்போ வேணாலும் செய்துக்கலாம். நம்ம அங்க போய் தவாஃபையும் சஅயையும் முடித்து விட்டு இங்கே வந்து விட்டோம் என்று சொன்னால் 11ஆம் நாள் 3 ஷைத்தானுக்கு 7, 7, 7 21 கல் எறியணும். 12ஆம் நாள் 3 ஷைத்தானுக்கு அதே போல, வேற வேலையெல்லாம் இல்லை மினாவில், அந்த வேலை மாத்திரம்தான், கல்லெறிய வேண்டும். 12ஆம் நாள் இரவு பிந்தி தங்கிவிட்டால் 13ஆம் நாளும் கல்லெறியணும். இல்ல நம்ம பெரட்டிட்டோம் 12 அன்னைக்கு போறோம், நம்ம பெரட்டு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா போயிடலாம், அதனால ஒண்ணும் இல்லை. அதனால ஹஜ்ஜினுடைய குறைபாடுகள் எல்லாம் இல்லை, நிறைவானதுதான். பெரட்டு போற நேரத்தில் மகரிப் வந்துருச்சு, அதனால ஒண்ணும் இல்லை. தங்கணுங்கிற நீயத்து இருந்தா தான் அங்க தங்கணுமே தவிர போற நேரத்தில் மகரிபினுடைய கொஞ்ச நேரம் வந்துட்டதுனால தங்கிட்டோன்னு அர்த்தம்னா இல்லை. 12ஆம் நாளோடு ஹஜ்ஜினுடைய அமல்கள் என்பது முடிந்து போய்விட்டது. அதற்கு பிறகு மற்ற மதீனா முனவரா போகணும், மக்கால இருந்து மற்ற அமல்களை செய்யணும். முக்கியமான ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்காங்க. தல்பியாவினுடைய தொடக்கம் ஆரம்பம் எது, முடிவு எதுன்னு கேட்குறாங்க. உம்ராவில் தல்பியாவினுடைய தொடக்கம்ங்கிறது எஹ்ராம் நியத்து செய்யும் பொழுது, முடிகிறது கஅபாவை பார்த்த உடனே. ஹஜ்ஜில் தல்பியாவினுடைய தொடக்கம்ங்கிறது எஹ்ராம் ட்ரெஸ் அணிச்சதிலிருந்து மினாவில் முதல் கல் எறியும் வரை. முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறா, விளக்கி சொல்றதுக்கு நேரம் இல்லை, வாய்ப்பு இருந்தால் அங்கே வந்து சொல்றேன். அரஃபாலே எப்படி தொழணும்? 4ஆ தொழணுமா 2ஆ தொழணுமா? தர்க்கத்திலேயே ஆக உச்சமான தர்க்கத்தில் லேசா கேட்டுட்டீங்க நீங்க. தர்க்கத்திலேயே ஆக உச்சமான தர்க்கம் இது. அங்க வந்த பிறகு ஏன் இந்த தர்க்கம் வந்துச்சுன்னு காரணம் என்ன, அது விளங்கிடும். உங்களிடத்தில் நான் படிவோடு சொல்கிறேன், நீங்க அங்க குறைச்சு தொழுவுங்க. ஜமாத்தா 4 ரக்காத்தா தொழுகிறாங்களா, சேர்ந்து தொழுதுருங்க. குறைஞ்சபட்சம் இந்த விளக்கத்தை வச்சுக்கங்க. ஏன் குறைச்சாங்க, ஏன் நிறைவா தொழணும்னு சொன்னாங்க, அந்த காரணத்தோட ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு விளக்கணும்னு சொன்னா அது நமக்கு புரிஞ்சிடும். அதுக்குன்னா நேரம் இல்லை. நீங்க உதாரணமா பயணம் போறோம், பயணத்துல 2 ரக்காத்தம் குறைச்சு தொழணும். ஒரு பள்ளிக்கு போறோம், ஜமாத்து நடக்குது, சேர்ந்து தொழுகும் போது 4 ரக்காத் தொழுகிறோமா இல்லையா? அது மாதிரி நம்ம குறைச்சுதான் தொழணும். அங்க ஜமாத்து 4 ரக்காத்தா நடக்குது, சேர்ந்து தொழுதுக்காங்க. 9ஆம் நாள் சுபுல இருந்து தக்பீர் ஆரம்பிக்கும். இங்க ஆரம்பிக்கிற மாதிரி தான். யாருக்கும் பெரும்பாலும் எந்த சந்தேகம் வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப விளங்கினாலும் வராது. ஷைத்தானுக்கு கல்லெறிவதற்காக உள்ள நேரம்ங்கிறது முதல் நாள், அதாவது 10ஆம் நாள் வந்த உடனே எறியலாம். காலையிலிருந்து எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 2ஆம் நாள் உச்சி சாய்ந்ததற்கு பிறகுதான் அதற்கு பொருத்தமான நேரம். உச்சி சாய்ந்த பிறகு நைட்டு வரை எறியலாம். ஆனால் ஷைத்தானுக்கு கல்லெறிய போறதுக்கு 10, 11, 12 3 நாட்கள்லையும் நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்வது இந்த நேரம் நல்லது. அசருக்கு பிறகு ஆண்கள் பெண்கள் தனியா 7 கல்லையும் சேர்த்து மொத்தமா எரிஞ்சா ஒரு கல்லு தான். ஒவ்வொரு கல்லையும் தனித்தனியா எடுத்து எரியணும். நமக்கு மற்றவங்க யாராவது கல்லை கொடுத்து விடுறாங்கன்னு அவங்களுக்காண்டி எரியலாம். முதல்ல நம்ம கல்லை எரிஞ்சிட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு எரியணும். அந்த ஒன்று பிறந்துட்டு அதுக்கு பிறகு தலைமுடி இந்த குர்பானி கொடுக்குறவங்க முடி களையக்கூடாதுன்னு சொல்றாங்களே, நம்ம ஹஜ்ஜுக்கு முன்னால களையப்பட வேண்டிய முடிகள் களையணும், நகங்க வெட்டணும்னு சொல்றீங்களேன்னா ஹாஜிகளுக்கு அந்த சட்டம் இல்லை. ஹாஜிகள் என்ன செய்யலாம், எஹ்ராமுக்கு முன்னால களையப்பட வேண்டிய முடி களையணும், நகை இருந்தால் வெட்டிக்கரணும். முதல் நாள் கல்லெறிஞ்சிட்டு துவா செய்யறதுலாம் இல்லை.
ரெண்டாவது நாள் முதல் சைத்தானுக்கு கல்லெறிஞ்சிட்டு ரெண்டாவது சைத்தானுக்கு கல்லெறிஞ்சிட்டு துவா செய்யலாம், மூணாவது சைத்தானுக்கு கல்லெறிஞ்சிட்டு துவா செய்யக்கூடாது. வந்துடும். அங்க கொடுக்கிறதுக்கு பேரு குர்பானி இல்ல. முதல்ல அது விளங்கிக்க. யார் தமத்துவனுடைய ஹஜ் செய்கிறார்களோ அவர்கள் முதலில் உம்ராவை செய்துவிட்டு நார்மல் ட்ரெஸ்ல ஆகி ஹஜ் செய்யற எல்லாருமே ஆண்களோ பெண்களோ சிறியவர்களோ பெரியவர்களோ குடும்பத்தில் ஒவ்வொரு ஆட்களும் தனித்தனியாக கொடுக்க வேண்டும். அது பேர் ஹதி. குடும்பத்தினுடைய பொறுப்பாளர் அங்கே போயிட்டு காரணத்தினால உங்களுக்கு ஊர்ல இங்க கடமை இல்லை, அந்த கடமையை செய்யற காரணத்தினால ஊர்ல நீங்க கொடுக்குறீங்க, அது வேற விஷயம். கொடுத்துக்கிறாங்க கொடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன செய்யணும்னா பெண்கள் வந்து உம்ரா நியத்து செய்துட்டு இங்க இருந்து போறாங்க, ஆனா அவங்க தொடக்க ஆயிட்டாங்க, அதுக்குள்ள ஹஜ் வந்துடுச்சு என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சு அவங்க தயாராயிரணுமே தவிர அந்த உம்ராவை ஹஜ் முடிச்ச பிறகு போய் செய்துக்கிறாங்க. ரெண்டாவது எஹ்ராம் கட்டிட்டு செய்யணும். என்ன எஹ்ராம் இடையில களைஞ்சிட்டாங்க இல்லையா, நான் ரெண்டாவது ஆயிஷா மஸ்ஜிதில் போய் ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டக்கூடிய இடம் ஆயிஷா மஸ்ஜித் அல்ல. ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டக்கூடிய இடம் உங்க ரூமு தான். அதுக்கு முந்தைய குளிச்சலும் தயாராகிக்கிறனோ ஹஜ்ஜுக்காக வேண்டிய மஸ்ஜித் ஆயிஷாவோ ஜெயரானாவோ வேற எங்கேயும் போய் உதவியா அங்கெல்லாம் கட்ட வேண்டியதில்லை, ரூம்ல தான். எஹ்ராம் நியத்து செய்வதற்கு முன்னால் எஹ்ராம் துணி மேல போட்டா எஹ்ராம் கட்டினதுன்னு அர்த்தம் அல்ல, நியத்து செய்யறதுக்கு முன்னால கட்டணும். காலில் இது போட்டுக்கலாமான்னு கேட்குறீங்களா? உடல் உபாதை நிர்பந்தம் வேறு ஏதாவது காரியத்துக்காக வேண்டி காலில் இருந்து என்ன செய்யறாங்க மாட்டி வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் உடல் நிலைக்காக வேண்டி செய்தீங்கன்னா அது தப்பில்லை. ஆயிஷா பள்ளியிலேருந்து உமரா செய்யலாமான்னு கேட்குறீங்களா? தாராளமா. லட்சக்கணக்கான ஹாஜிகள் செய்வாங்க. அங்க போய் இங்கிருந்து உமராவை முடிச்சுட்டு திருப்பி ஹஜ்ஜி செய்யுங்க. உமரா செய்யறதா இருந்தால் ஆயிஷா ஜெயரானா ஹுதைபியா எங்கேயாவது போய் எஹ்ராம் கட்டிட்டு வரணும். பெண்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்டுக்கங்க, அடுத்த ஆட்கள்கிட்ட சொல்லிக்கங்க. இது வந்து மார்க்க ரீதியான சட்டம் இல்லை, ஒரு யுக்தியை கேட்குறாங்க. எஹ்ராம் ட்ரெஸ் இருந்தால் தான் தவாப் செய்யறதுக்கு உள்ள விடுறாங்க, நாங்கள் என்ன செய்யறது, தவாஃபும் அதிகமாக செய்ய வேண்டியது இருக்குது, என்ன செய்ய எஹ்ராம் ட்ரெஸ் போடாட்டா உள்ள விட மாட்டேங்கிறாங்களே, நீங்கள் தவாஃபுங்கிற எண்ணத்தில் போட்டு போங்க, அதனால ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன வேற நோக்கத்தில் போகலையே, நன்மையான ஒரு காரியத்தை செய்கிறீங்க. உம்ராவுக்காக வேண்டி வரக்கூடியவர்களை தவிர மற்றவர்கள் எஹ்ராம் துணிந்து அணிந்து தவாஃபுக்கு வரக்கூடாதுன்னு தனியாக போட்டிருந்தா அப்படி சட்டம்லாம் போடலை. பெண்கள்லாம் எஹ்ராம் ட்ரெஸ்ஸுன்னு தனியாக இல்லையே, சும்மா போகிறாங்கல்ல உள்ள, அதனால ஒன்றுமே இல்லை. அது ஒரு பெரிய காரியமாக எடுத்து விவாதம் ஆக்கிறாதீங்க. கூட இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அப்படிலாம் போகக்கூடாதுன்னு சரின்ட்டு போயிடும். நடக்க முடிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் சேர்க்க வேண்டியதானேங்கிறா. ஸ்ரீதேவிகளுக்கு எந்த சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். தெளிவாக விளங்கிருச்சா? ஆமா இல்லைன்னு ஏதாவது சொல்லுங்க. நீங்க ஒரு பேப்பர் கொடுத்து எழுதி தர சொன்னா எழுதி தருவோம், சந்தேகம் கேளுங்கன்னா நாங்க எப்படி கேட்கன்னு கேட்கிறா. ஓஹோ, சை செய்யும் பொழுது ஒது இல்லாவிட்டாலும் சை கூடும், தவாஃபுல தான் கூடாது. அதுல ஒது ஃபர்து இல்லை, சுன்னத்து தான். அதுக்காண்டி ஒது இல்லாமல் செய்யக்கூடாது, ஒது செய்துக்கிறது நல்லது. தக்பீர் என்பது 9ஆம் நாள் ஆரம்பமாகிறது. தல்பியா என்பது முதல் ஷைத்தானுக்கு கல்லடிவதோடு முடிகிறது. முதல் ஷைத்தானுக்கு கல்லடிச்சிட்டீங்க, திருப்பி நீங்க மினாவுக்கு வந்தீங்கன்னா தல்பியாலாம் கிடையாது. எது மட்டும்தான்? தக்பீர் மட்டும்தான். பெண்களுக்கு ஹஜ்ஜினுடைய தொடக்கத்திலேயே அவங்களுக்கு தொடக்கம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸ்ரீதேவிகளே, உங்களுக்காகத்தான் அல்லாஹு தாலா ஹரமுக்கு வெளியில கொண்டு போய் அரபா வச்சுட்டானா என்னமோ தெரியல. அதனால நீங்க எந்த தடையும் கிடையாது, தொடக்கு வந்து விட்டால் அதனால் ஹஜ்ஜினுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளப்படுவதிலே எந்த தடையும் இல்லை. நீங்க தொழ வேண்டியதில்லை, நீங்க குர்ஆன் ஓத வேண்டியதில்லை, அவ்வளவுதான். மற்ற எல்லா திக்ருகள் சலவாத்துகள் துஆக்கள் எல்லாத்தையும் ஓதிக்கிறலாம், யார்ட்டையும் நீங்க சொல்லிட்டு இருக்க வேண்டியதும் இல்லை. இஹ்ராமுடைய நேரத்தில் தலைமுடி மூடிட்டோம், முகத்தை இப்படி மூடிட்டு படுத்துட்டோம், அல்லது சில பேர் ஒரு அரை மணி நேரம் ஜட்டி போட்டாங்க, இப்படி மாதிரி உள்ள அளவு குறைந்த நேரமாக, அதாவது சில மணி நேரங்கள் மாத்திரம் எஹ்ராமில் தடை செய்யப்பட்ட அந்த காரியத்தை செய்துட்டா அதுக்கு சதகா செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கறணும், சதகா செய்துக்கறணும். ஒரு நாள் நீண்டு விட்டால் அதுக்கு தான் ஆடு கொடுக்கணும். கொஞ்ச நேரமா இருந்தால் சதகா செய்தா போதுமான. அருமையானவர்களே, ஆரம்பத்தில் நான் சொன்னேன், நீங்க ஹஜ்ஜிக்கு போறவங்கெல்லாம் இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் 100 தடவை சூரத் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிட்டே வாங்க. சாதா அது உண்டாக்கக்கூடிய ஆற்றல் மிகப்பெரியது, அது உண்டாக்கி தரக்கூடிய ஆற்றல் மிகப்பெரியது. அதனால ஒரு நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் அமைதியா குல் ஹுவல்லாஹு அஹத் 100 தடவை ஓதி அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடிங்க. ரப்பே, இஹ்லாஸா இருந்தா தான் நீ ஏத்துக்கிருவ, ஆனா உனக்காக நீ எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல ரப்பே, நீ கற்றுத்தா, நீயே எனக்கு இஹ்லாஸ் செய்தா, உண்ட அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்குறேன், என் நப்சிட்ட தந்துடாது, உங்ககிட்ட கறேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டுக்க. முகத்தை மறைக்கிறது, முகமூடி அணிந்தவர்கள் முகத்தில் படாதவாறு அணியும் போது காற்றில் பட்டு முகத்தில் பட்டு கொண்டிருந்தால் வேர்வையை துடைக்கலாம், வேர்வை துடைக்கலாம், தாராளமாக துடைக்கலாம். முகத்தில் என்ன செய்யக்கூடாது, அந்த துணி
சில பேர் அப்படி தொங்க போடுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, முகத்தில் பட்டுச்சுன்னா அது மாதிரி போட்டிருக்கிற நேரத்தில் முகத்தில் வியர்வை இருந்துச்சுன்னா துடைக்கலாமா? தாராளமாக துடைக்கலாம், அதில் ஒன்றும் இல்லை. தவாஃபுல் ஜியாரா தவாஃபுல் விதாவுடைய நேரத்தில் ஹைது வந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? தவாஃபுல் ஜியாராவில் ஹைது வந்துருச்சுன்னா அவங்க எப்போ முடியுதோ அப்போ தவாஃபை செய்யணும், அங்கே இருந்தாங்கன்னா. அல்லது இப்போ மதீனா போயிட்டு நமக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்குறாங்க, இந்த காரணத்தை சொன்னால் மதீனாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு கூட நமக்கு வாய்ப்பு தர்றாங்க, வந்து கூட இந்த ஃபரதான தவாஃபை நீங்கள் செய்யலாம். பெறப்படுற நேரத்தில் தவாஃபுல் விதா செய்ய வேண்டிய நேரத்தில் தொடக்கு இருந்தால் அதனால் பெண்கள் தவாஃபுல் விதா செய்ய வேண்டியதில்லை, அதனால் எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு நேரம் தெரியலன்னா மினாவில் கல்லடித்து முடித்து வந்த உடனேயே நீங்கள் தலைமுடி இறஞ்சி நீங்கள் சாதாரணமாக என்ன செய்யலாம், நார்மல் ட்ரெஸ்ஸில் ஆயிரலாம். அதில் பெரிய என்ன லட்சக்கணக்கான பேருக்கு அறுத்து கொடுக்கணும், ஒவ்வொரு ஆட்களுக்கும் நீங்கள் 12-11க்கு 12-12க்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்களால. அவங்க ஒரு நேரம் தோராயமாக தான் கொடுப்பாங்க. அதனால வந்தவன்னு நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம ஆடு அறுக்கப்பட்டிருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் தலைமுடி இறக்கிடலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துவா செய்யுங்க. ஹஜ்ஜினுடைய காரியங்கள் உங்களுடைய மேலான துவாக்களில் இந்த மிஸ்கினை இந்த பாவியை நீங்கள் சேர்த்துக்காங்க. இன்ஷா அல்லாஹ் மக்கா வந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது மக்காவில் எனக்கு உள்ள நம்பர் என்னங்கிறது தெரிஞ்சுன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அப்படி தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஏதாவது முக்கியமான சட்டங்கள் இருந்தால் அங்கே கேட்டுக்கறலாம். அல்லது நீங்கள் தவாஃபுக்கு வர்ற நேரத்தில் ஹரமில் பார்க்குற நேரத்தில் அப்படி யாராவது ஒரு ஆள் பார்த்துட்டோன்னு வைங்களேன், அப்போ கூட நீங்கள் நம்பர் கேட்டால் கூட அந்த நம்பரில் வச்சு மற்றவங்க தேவையில்லாமல் வீணாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மிஸ்கால் இருந்தால் கூட நான் அடித்து என்னன்னு கேட்பேனா, இன்ஷா அல்லாஹ் அப்படி முக்கியமான சட்டங்கள் எது இருந்தால் கேட்டுக்கறேன். அல்லாஹ் போதுமான. அல்லாஹ் எல்லோருடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்து